வாங்க மக்களே, இன்னைக்கு நம்ம வே பேக் லவ்னு ஒரு புது கொரியன் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக கொரியன் சீரிஸ் தரமாக இருக்கும். அந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு சூப்பர் நேச்சுரல் சீரிஸ்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் கான்செப்ட்னு எதையும் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா கான்செப்ட் ஒரு வகையில் ஸ்பாய்லர் மாதிரி தான். அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளார போய் பார்த்துக்கலாம். கதையோடைய ஆரம்பத்தில் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினி இந்தமாரி அவங்க வீட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டில் கரண்ட்டு கூட வரல. ஹீரோயினி ஒரு அன்லக்கி பர்சன். ஏன்னா அவங்களுக்கு எந்த வித லக்குமே கிடைக்கிற மாதிரி தெரியல. அவங்க வீட்டில் இருந்த ரூம்லேயே இருக்காங்க. ஒரு இருள் நிறைஞ்ச அந்த ரூமில் தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயின் நேம் ஹீவான்ன்றது. அதே சமயத்தில் யாரோ ஒருத்தவங்க கதவை தட்ட, யாராவது கதவை தட்டுறதுன்னு ஹீரோயினி வெளியே போகும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ ராம்பு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலில் படித்தவங்க. ஹீரோ 4 வருஷம் கழிச்சு இந்த இடத்துக்கு வராருன்னு நினைக்கிறேன். அவர் வந்தவொடனே ஹீரோயினிக்கிட்ட எப்படி இருக்கீங்க ராம்புன்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு ஏப்ரல் ஃபுல்ஸ் டே அன்னைக்கு ஹீரோயினியும் அவங்க நேமை சேஞ்ச் பண்ணிப்பாங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல ராம்புன்ற மாதிரி சொல்ல. அதே சமயத்துல என் நேம் தான் ஹீவானுன்ற மாரி ரெண்டு பேருமே அவங்க நேமை மாற்றி மென்ஷன் பண்ணிக்க. ஹீரோயினி அவரை பார்த்து பயந்து ஓடும்போது அவருடைய கையில் காயம் ஏற்பட்டுச்சு. எனக்கு உண்மையாலுமே ஹெர்ட் ஆயிடுச்சு தெரியுமான்ற மாரி இவர் கத்த. ஹீரோயினியும் நீ எப்படி இங்கே வந்த, நீ கண்டிப்பாக இங்கே வந்திருக்க முடியாதுன்ற மாதிரி அவனும் ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்கேன். அதே சமயத்துலேயே இந்த ஸ்டோரி பாஸ்ட்டுக்கு போகுது. பாஸ்ட்டில் ஒரு கிளாஸை காமிக்கிறாங்க. அந்த கிளாஸில் ஏப்ரல் ஃபுல்ஸ் டே அன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறாங்க. அதாவது ஸ்டூடெண்ட் டீச்சரை ஏமாற்ற அவங்க நேமை மாற்றிக்க போகிறாங்க. இந்த விஷயத்தை வச்சு ஹீரோ கையை தூக்கி கண்டிப்பாக இந்த விஷயத்த எல்லாருமே பண்ணிக்கணுமான்னு ஹீரோ கேட்க, ஹீரோக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு தெரியுது. பின்னாடி ஹீரோயினி அந்த போர்டில் வந்து பார்த்தினா சார்ட் வரைஞ்சி நிற்பாங்க. ஹீரோயினி அப்படியே திரும்பி கிம் ராம்பு, நீ தான் இந்த ஸ்கூல்லே டாப் ஸ்டூடெண்ட், நீ யார் கூட உன்னோட நேமை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிற, இதை நீ அட்ஜஸ்ட் தான் பண்ணி தரணும். ராம்பு ஒத்துக்கோன்ற மாரி மொத்த பசங்களும் கத்த ராம்புன்ற மாரி நம்ம ஹீரோவும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சரி நான் இதுக்கு ஒத்துக்கிறேன்ற மாரி ஹீரோ சொல்ல. அதே சமயத்தில் அந்த போர்டில் எல்லாரோட நேமும் ஓடின்னு இருக்கும்போது கடைசியாக ஹீரோடைய நேம் ஹீரோயினிக்கிட்ட வருது. ரெண்டு பேரும் நேமை மாற்றிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. ஹீரோவுக்கு இதில் சுத்தமாக உடன்பாடு கிடையாது. இருந்தாலும் அந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் அவங்க நேம் டேக்கை சேஞ்ச் பண்ணிக்க. ஹீரோயினுமே இது கண்டிப்பாக ரொம்ப ஃபன்னாக இருக்க போகுது, பொறுத்து வந்து பாருன்னு ஹீரோக்கிட்ட என்கரேஜ் பண்ண. ஹீரோவும் பார்க்கலான்ற மாரி இருக்க. அதே சமயத்தில் ஹீரோ வந்து அவருடைய ஃப்ரெண்டோட பேசின்னு இருக்காரு. அவருடைய ஃப்ரெண்டோட நேம் ஹாங்சுக்குன்றது. அவருமே நீ எதுக்கு எப்பயுமே என் கூடயே இருக்க, நீ மற்ற ஃப்ரெண்ட்ஸை தேடிக்கோ, இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, நான் எதுக்கு முதல்ல ஃப்ரெண்ட்ஸை தேடிக்கணுன்ற மாரி இவர் இப்படி பேச. அதே சமயத்தில் அந்த இடத்துல உட்காந்துக்கிறா. ஹாங்மே என்ன கேட்குறான்னா, இன்னைக்கு ஏப்ரல் ஃபுல் டேவாச்சு, நீ என்னாச்சும் பொண்ணு கூட உன் நேமை சேஞ்ச் பண்ணியா நீ ஒரு கேட்க. அந்த இடத்துல அவருமே ஆமான்னும் போது அது எந்த பொண்ணு, அவள் எப்படிப்பட்டவன்னு சொல்லுன்னும் போது நம்ம ஹீரோ சிம்பிளாக ஷீ இஸ் ஹெல்த்தின்னு சொல்ல. அப்படியே ஹீரோயினை காமிச்சா வேகமாக ஒரு இடத்துக்கு விடுவாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு கடையில் அங்கே இருக்கக்கூடிய பொருளே அன்ஹெல்த்தியாக தான் தொண்ணு இருப்பாங்க. இப்படி தெரிய வர ஹீரோயினிக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அவங்க பேர் டேக்கி யாங்ன்றது. இப்படிலாம் இருக்கும்போது ஹீரோயினி ஒரு சமயத்தில் நடந்து போகும்போது அந்த இடத்துல சில பேர் சில பசங்களை புள்ளி பண்ண. அதை பார்த்து ஹீரோயினி சும்மா இருப்பாங்களா, அவங்க வச்சு அந்த சாக்லேட் மில்க் அவன் மேலே அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு தெரிச்சு விட நேம் டேக் அதே சமயத்திலே கீழே விழுந்துச்சு. அந்த நேம் டேக்கில் யாரோடைய பேர் எழுதியிருக்கும், நம்ம ஹீரோடைய பேர் தானே, கிம் ராம்புன்னு. அப்படியே ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து ஹீரோ கிட்ட அவள் அழகாக இருப்பாளான்னு கேட்கும்போது ஹீரோ அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இல்லை. அதே சமயத்தில் ஒரு பையன் நம்ம ஹீரோயினியை பார்த்து உங்கள் பேர் என்னன்னு கேட்கும்போது ஹீரோயினி ராம்புன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்ற மாரி அவன் ஹீரோயினி கிட்ட சொல்ல ஹீரோயினியும் கொஞ்சம் வெக்கப்படுறாங்க. ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் ஒரு பையன் கன்ஃபர்ஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் இந்த இடத்துல ஹீரோ வந்து எந்த ஸ்டூடெண்ட் டு டீச்சர் இல்லாத அப்போ கூட நம்ம நேமை யூஸ் பண்ணிக்கலாமே, எதுக்கு ஒருத்தர் நேமை ஒருத்தர் மாற்றி யூஸ் பண்ணோன்ற மாரி ஹீரோ கேட்டுன்னு இருக்கேன். அப்படியே அந்த இடத்துல ஒரு பொண்ணு வரது மட்டும் இல்லாமல் யார் இங்கே ராம்புன்ற மாரி கேட்க. அந்த இடத்துல ஹீரோயினி ரெண்டு பேருமே கையை தூக்குறாங்க. ஏன்னா ஹீரோ நேம் தான் ராம்பு, ஆனால் ஹீரோயினி ஏப்ரல் ஃபுல்லுன்றதுனால அவங்க நேமும் ராம்புன்னு இருக்கு. அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு ஹீரோ கேட்கும்போது அந்த இடத்துல சில ஸ்கூல் பசங்க மேலே ஹீரோயினி வந்து சாக்லேட் மில்க் அடிச்சிருப்பாங்களே, நம்ம கூட பார்த்துருப்போமே, அவங்க கிட்ட வம்பு எடுத்ததுனால அந்த பசங்க ஹீரோயினியை தேடி இந்த ஸ்கூலுக்கே வந்துட்டாங்க. ஏன்னா நேம் டேக்கை பார்த்தவொடனே எந்த ஸ்கூல்னு தெரிஞ்சிருக்காதா. ஹீரோவுமே நீ என்ன பிரச்சனை பண்ண, எதுக்கு அவங்க உன்னை தேடி வந்திருக்காங்கன்ற மாரி கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து பப்ளிக் வயலன்ஸ் பண்ணாங்க, பப்ளிக் ரொம்பவே அசிங்கப்படுத்துறாங்க, அதான் இப்படி பண்ணன்ற மாரி காரணமே இல்லாமல் ரீசன் சொல்ல ஹீரோ டீச்சர்கிட்ட போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயினி தடுத்து உனக்கு எந்த அனிமல் பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மார்க்கர் காமிக்க. அப்படி இவங்க அந்த ஸ்கூல் பசங்களை பார்க்க போக அந்த ஸ்கூல் பசங்களுடைய அந்த ட்ரெஸ் அழுக்காயிருக்குமா, ஒருத்தவன் ட்ரெஸ் அது ரொம்பவே காஸ்ட்லியா, அதில் நீ எதுக்கு இது அழுக்காக்குன, இது புதுசுன்னும் போது ஹீரோயினி நீ ஷவர் பண்ணிக்கலாமேன்ற மாரி அவங்ககிட்ட சொல்கிறாங்க. இதை நீ வாஷ் பண்ணிக்கோ, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாதுன்னும் போது அந்த இடத்துல ஹீரோயினி கிட்ட அவன் திமிரா பேசும்போது ஹீரோயினி அவங்க கையில் வரைஞ்ச டேட்டுவை காமிக்கிறாங்க.
இதெல்லாம் அந்த மார்க்கரை வச்சு தான் வரைஞ்சிருப்பாங்க. அங்கே இருக்கிறவனும் நக்கலை சிரிச்சின்னு என்னடி பண்ணி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியுமான்ற மாரி அவன் கேட்க, ஹீரோயினி என்னுடைய அம்மா ஹெவனில் இருக்காங்கன்ற மாரி சொல்ல, அதை கேட்டு அவங்க கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாங்க. நீ இவ்வளோ தூரம் போயிருக்கக்கூடாது, எதுக்கு அப்பா அம்மாவெல்லாம் உள்ளார இருக்கிறன்ற மாரி அவன் கேட்க, இல்லை நான் சும்மா பேசின்னு இருந்தேன் போது ஹீரோவன் எனக்கு அப்பா இல்லைன்ற மாரி சொல்ல, அதை கேட்டவனே இல்லை நம்மளே இதை பார்த்துக்கலான்ற மாரி அவங்க 2 பேர் மேலே அக்கறைப்படுறாங்க. இதுக்குள்ளார எப்படி பேரண்ட்ஸ் இழுக்க முடியும், நம்ம ட்ரெஸ் தானே அழுக்காயிருக்கேன்ற மாரி மாற்றி மாற்றி சண்டை போட, அந்த இடத்துல ஒரு சார் வந்து நீங்கள் என்ன கும்பலாக சேர்ந்து ஸ்மோக் பண்ணுறீங்களான்ற மாரி கேட்க, அந்த ஸ்கூல் பசங்களும் அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிடுறாங்க. அப்படியே ஹீரோ காமிச்சா நிம்மதியாக குளிச்சுன்னு என்ஜாய் பண்ணலான்னு இருக்காரு. கடைசியாக ஹீரோ நினச்சா நாளுமே ஃபினிஷ் ஆகிடுது. என்னென்னு பார்த்தா ஏப்ரல் ஃபுல் டே, இப்போதைக்கு ஏப்ரல் 2 மாறிடுச்சு. நான் நினச்ச நாள் வந்துடுச்சுட்டான்ற மாரி ஹீரோ சந்தோஷத்தில் இருக்கேன். இதுக்கு மேலே என் நேமை யூஸ் பண்ணலான்ற மாரி அங்கே வரைஞ்ச பேண்டா டேட்டு அழைக்கலான்னு பார்த்தா அது அலையில. என்னன்னு பார்த்தா லாங் லெஸ்ட் மார்க்கர்ன்ற விஷயம் தெரிய வருது. அடி பாவி இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டேன்னு ஹீரோ கொஞ்சம் கடுப்புல இருக்காரு. அப்படியே ஹீரோயினை காமிச்சா இவங்க டேட்டு போட்டிருப்பாங்களா, அந்த டேட்டுவோட ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க அழகா. அந்த போட்டோ எடுத்து இவங்களுடைய ஸ்டிக்கர் புக்கில் ஒட்டி வைக்கிறாங்க. அதை அப்படியே இவங்க அழகா பார்த்துன்னு இருக்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் ஸ்கூலில் காமிச்சா ஹீரோடைய ஃப்ரெண்டு இருக்காதுல, அவர் ஹீரோ கையில் இருக்க டேட்டுவை இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்க, ஹீரோமே டேட்டுவை ஃபோட்டோ எடுக்காதுன்ற மாதிரி சொல்லும்போது, நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் இதை போஸ்ட் பண்ண போகிறேன், கண்டிப்பாக லைக் அல்லுன்ற மாதிரி சொல்ல, முதல்ல நிறுத்துற என்ன வாழ்ற பார்த்துன்னு இருக்கேன். 2 பேர் சண்டை போடும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்து ஸ்வீட் பாய்ஸ்ன்ற புக்கை பற்றி கேட்குறாங்க. ஏன்னா இந்தமாரி ராம்பு ஸ்டூடெண்ட் ரெக்கமெண்டேஷன் ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல சில நோட் புக்கை மென்ஷன் பண்ணும்போது இவர் இந்த மாதிரியான சில நோட் புக்கெலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதாவது பாய்ஸ் லவ் அந்த மாதிரியான நோட்ஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணது யாரு நமக்கு நல்லாவே தெரியும், ஹீரோயினி தான். அதை பார்த்து ஹீரோ ரொம்ப ஷாக்காக இருக்கேன். அங்கே இருக்கிற பெண்களுமே அந்த புக்கை பற்றி சொல்லுங்கன்னு ஹீரோ ஃபாலோ பண்ண வரும்போது அந்த இடத்துல ஹீரோ வந்து ஒருத்தர் மேலே மோத அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு இந்த ஸ்டோரி அழகாக போகுது. ப்ரெசென்ட்டில் ஹீரோயினி கீழே விட, ஹீரோயினி அவங்க ஸ்கூலில் இருக்காங்க. ஏப்ரல் ஃபுல் டேன்னு ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸை இவங்க போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு டீச்சர் வந்து இப்போ இந்த கிளாஸ் கிடையாது, இந்த கிளாஸை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னும் போது, ஆமாம் நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி ஹீரோயினியோடைய நேமை கேட்டுன்னு இருக்க. உங்களுக்கு எதனாச்சும் பிரச்சனைனா சொல்லுங்கள், நீங்கள் ஏதாச்சும் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணால் சாட்டில் சென்ட் பண்ணுங்கன்ற மாதிரி அதெல்லாம் இவங்க பேச. அதே சமயத்தில் இவங்க ஹீரோயினியோட நேமை கேட்டுன்னு இருந்தாங்களே, ஹீரோயினுமே என் நேம் ஹீவானுன்னு சொல்ல, அந்த இடத்துல இவங்க வச்சுருந்த நோட்ஸில் ஹீவானுன்னு ஹீரோயினியோடைய நேமை சேவ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் இந்தமாரி அந்த ஸ்கூலில் இருக்கும்போது சில பழைய ஞாபகங்கள் வருது. அதால் இவங்க வெளியே வராங்க. வெளியே வரும்போது எல்லா பசங்களும் பேசின்னு போகும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆகுது. அப்படியே இவங்க கொஞ்சோண்டு நிற்க, அப்படியே இவங்க எப்படியோ வீட்டுக்கு போக, அந்த இடத்துல வீட்டில் நம்ம ஹீரோயினி படுத்துன்னு போது அவங்க கண்ணில் ஒரு பாக்ஸ் படுது. அப்படியே இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோடைய அம்மாவும் ஹீரோயினியும் இந்த மாதிரி சாட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் என்னமோ ஒரு பொருளை சேஞ்ச் பண்ணுற விஷயமா இருக்கு. அதை ஹீரோ தர வந்திருக்காரு. அந்த இடத்துல ஹீரோடைய சாட்டோட நேம் மார்கெட் ராபின்றது, நம்ம ஹீரோயினியோடைய சாட்டோட நேம் லீ ஹெரின்றது. அதை பற்றி இவங்க பேச, நீ தான் மார்கெட் ராபியா, நீ தான் லீ ஹெரியான்ற மாரி 2 பேரும் கொஞ்சம் ஷாக் ஆக, அந்த இடத்துல இப்போதான் இவங்களுக்கு தெரியுது இவங்க 2 பேரும் ஒரே பில்டிங்கில் இருக்காங்கன்னு. அந்த இடத்துல ஹீரோயினியும் மார்கெட் ராபியும் லீ ஹேரியும் ஒரே பில்டிங்லேயே இருக்காங்கன்ற மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக சொல்ல, ஹீரோவும் தர வேண்டிய பொருளை தராரு. அந்த பொருளை எடுத்து படுத்துரு, நீ எப்படி பட்டவன்ற மாரி ஒரு மாதிரி ஹீரோ கிட்ட நக்கலாக பேசின்னு இருக்கேன். அந்த இடத்துல உள்ளார என்ன இருக்குன்னு பார்த்தா ஹீரோ எதிர்பார்க்காத வகையில் கேர்ள்ஸ் இன்னர் இருக்குது. இதை பார்த்தவொடனே ஹீரோ ஒரு மாதிரி ஷாக் ஆகி அப்படியே திரும்பிக்கிறாரு. அதை முதல்ல நீ வை, இது ஒன்று என்னுடைய மிஸ்டேக் கிடையாதுன்ற மாரி அந்த பொருளை ஆரம்பத்தில் வாங்குற மாதிரி இருந்தாலும் ஹீரோயினி கிட்ட இதை தந்துட்டு நீ இதை சேஃபாக வச்சுக்கோன்னும் போது, ஹீரோயினி இது டேமேஜாக இருக்குது, இதை எப்படி நான் வச்சுக்க முடியும் போது, நான் வேணா உனக்கு திரும்ப பணத்தை தந்துடுறேன், நீ எதை பற்றி கவலைப்படாத, இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லாத, நான் ஒன்றும் பர்வெட்லாம் கிடையாதுன்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லின்னு இருக்காரு. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தருதுன்ற மாதிரி அந்த இடத்துல சில பாக்ஸ்லாம் இருக்கும். அந்த பாக்ஸில் எடுத்துன்னு போய் ஒரு குப்பை தொட்டியில் போட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு நான் ஒன்றும் பர்வெட் கிடையாதுன்னு கத்தினே ஓடுறாரு. அப்படியே ஹீரோ அவரோட வீட்டுக்கு வந்தான். அவங்க அம்மா தூங்கின்னு இருக்காங்க. அதை பார்க்க அப்படியே ஹீரோயினியோடைய வீட்டை காமிச்சா ஹீரோயினி இந்தமாரி ஹீரோடைய ஐடி இருக்குல்ல மார்கெட் ராபின்னு, அதுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அதில் இவங்க கொடுத்த கிஃப்ட்டுக்காக சிரிக்கிற மாரியும், அதுக்கு தான் உங்கள் கிஃப்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்ற மாரி இவங்க அப்படி டைப் அடித்து அனுப்புகிறாங்க. இந்த விஷயத்த ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறாரு. ஹீரோ வந்து ஹீரோயினுடைய லீ ஹெரின்ற ஐடியை பிளாக் பண்ணிடுறாரு. அந்த ஹீரோ ஸ்கூலுக்கு போகும்போது ஹீரோயினி வந்து ஹீரோ கொடுத்த அந்த கேர்ள்ஸ் இன்னர் இருக்கிற பேக்கை வச்சுக்கின்னு வரேன். அதை வச்சு நான் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் சிரித்து பேசின்னு வரேன். இப்படிலாம் இருக்கும்போது ஹீரோ வந்து அவருடைய ஃப்ரெண்டோட பேசினும் போது கீழே வந்து ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு டேய்க்கு அவனுக்கு இந்த மாதிரி பிறந்த நாள்னு நினைக்கிறேன், அதை இவங்க என்ஜாய் பண்ணிருக்கேன். அப்படி ஹீரோயினி வந்து
டேக்கியாவுக்கு gift தர மாரி அந்த பேக்லேருந்து கேர்ள்ஸ் இன்னர் எடுத்துட்ட ஹீரோவும் வேணாம் வேணான்னு அப்படியே மனசுக்குள்ளார கத்தினாலும் அதை எடுக்க அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு பக்குன்னு ஆயிடுது. அவருடைய ஃப்ரெண்டுமே யாருனாச்சும் இப்படி ஒரு வேடான கிஃப்ட்டை தருவாங்களான்ற மாதிரி ஹீரோயினி சொல்லின்னு இருக்காரு. ஆமாம், எதுக்கு அவன் அந்த கிஃப்ட்டை தந்தா, ரெண்டு பேருமே எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு பாருன்னும் போது அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு பிறந்த நாள் நினைக்கிறேன் இவர் டேக்கியாங்க சொல்ல அதை கேட்டு இந்த பக்கம் ஹாங்சுக் கொஞ்சம் ஷாக் ஆகிறாரு. அதே சமயத்தில் கிளாஸை காமிச்சா கிளாஸில் அந்த இடத்துல சார் வந்து ஆன்லைனில் பரவக்கூடிய அந்த இல்லீகலான சில ஆக்டிவிட்டீஸை பற்றி மென்ஷன் பண்ணேன். அதில் ஒரு பொண்ணு, நான் ஆன்லைனில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பர்வெட்டை சந்தித்தேன், அவன் இந்தமாரி சில வேடான பொருட்களை கேட்டான்ற மாரி அதை பற்றி இவங்க சொல்ல ஹீரோனி நீயுமா ஒரு பர்வெட்டை கண்ட, நானும் சில நாட்களுக்கு முன்னாடி இவங்க சொல்லும்போது ஹீரோனி நிறுத்துங்கன்னு கத்த எப்படியும் அந்த டாப்பிக்கை ஹீரோ க்ளோஸ் பண்ண அப்படியே இவங்க வெளியே வராங்க. வெளியே வரும்போது ஹீரோ வந்து நீ அந்த விஷயத்தை பற்றி மறந்துட்டு நான் அப்படி பண்ணது தப்பு தான் போது இல்லை அது நல்லா தான் இருந்துச்சுன்னு இவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி நம்ம நேமை இப்படியே வச்சுக்கலாமா, என்னோட நேம் கிம் ராம்பு, உன்னோடைய நேம் ஹேஜ் வானுன்ற மாரி இவங்க ரெண்டு பேரும் இப்படி சொல்ல ஹீரோவுமே ஏப்ரல் ஃபுல் டே முடிஞ்சு போயிடுச்சு, என்னால் நேமை மாற்றிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ஹீரோயினி வந்து இல்லை நம்ம ரெண்டு பேரும் நேமை மாற்றிக்கிறது மூலியமா லக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு இதுக்கு முன்னாடி எந்த வித பெரிய விஷயமும் நடந்தது கிடையாது, இப்போ தான் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது, அதால் நம்ம ரெண்டு பேரும் இதே நேம்லேயே இருக்கலாம்னு சொல்லும்போது ஹீரோ வந்து என்ன முட்டாள்தனமாக பேசுகிறேன்னு கேட்க அந்த இடத்துல ஹீரோயினி எக்ஸாம் ஸ்கோரில் 70 மார்க் கிடச்சிது, அதுக்கு அடுத்ததா இந்த மாதிரி முட்டை கொடுக்கும்போது 2 கரு இருந்தது, அதுக்கு அடுத்ததா இவங்க கிட்ட சில பேர் லவ் கன்ஃபர்ஸ் பண்ணுது, அதெல்லாம் இவங்க சொல்ல அதை கேட்டு ஹீரோவும் கொஞ்சம் ஷாக் ஆகிறாரு. அதெல்லாம் இதே நேம்லேயே நான் இருக்கேன், என் பேர் கிம் ராம்புன்ற மாரி அவங்க சொல்ல ஹீரோவும் என்ன முட்டாள்தனமாக வளரின்னு இருக்கேன்னு அவங்கள சொல்ல அந்த இடத்துல உனக்கு இந்த மாதிரி எந்த வித சம்பவமும் நடக்கலையான்னு ஹீரோயினி கேட்க அந்த இடத்துல ஹீரோவுக்கு ஞாபகம் வருது, சில பெண்கள் தெரித்தின்னு ஓடும்போது ஒருத்தவங்க மேலே இடிச்சு விழுந்தது, அதுக்கு அடுத்ததே இவருடைய டேட்டோ இருக்குல்ல அது போகாமல் இருந்தது மாரி சில விஷயங்கள் இவருக்கு நடந்திருக்கும். அதை பற்றிலாம் யோசிக்க ஹீரோ முடியாதுன்னு ஒரே வார்த்தையா அந்த இடத்துல ஹீரோ நேம் ஹேவானுன்ற மாரி கத்திக்கினே ஓடியாராங்க. கத்துறது மட்டும் இல்லாமல் ஹீரோ ஹக் பண்ண ஹீரோ கிட்ட நான் சொன்ன விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா, அதை பற்றி நீ யோசிச்சான்ற மாதிரி சொல்ல உன் பேர் ஹேவான் என் பேர் கிம்ராம்பூன்ற மாரி ரெண்டு பேரும் சொல்ல சரி நீ ஹீரோ ஒத்துக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் அடிக்கடி கிம்ராம்பு கூப்பிட்றாங்க. கிம்ராம்புனா ஹீரோயினி தானே, இது ஸ்கூல் முழுக்க பரவிடுச்சு, ஹீரோயினி நேம் தான் கிம்ராம்புன்னு. அதே சமயத்தில் ஹீரோடைய நேம் ஹேவான்ன்றது ஹீரோவுக்கு சில அன்லக்கியான விஷயங்களும் நடக்கதான் செய்யுது. ஹீரோவுக்கு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கல, ரெண்டு பேரும் நேம் மாற்றிக்கிறது. அப்படியே இந்த விஷயம் சாருக்கு தெரிஞ்சு இந்த மாரி ஏப்ரல் ஃபுல்ஸ் டே அன்னைக்கு உங்கள் ரெண்டு பேருடைய பசங்களும் நேமை மாற்றிக்கினாங்கன்ற மாரி ரெண்டு பேரோட நேமையும் ஆரம்பத்தில் தப்பாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து தான் இவங்க ரெண்டு பேரும் பண்ண அந்த பிரச்சனையை பற்றி சொல்ல நேம் மாற்றிக்கிறது மூலியமா ஹீரோயினுடைய அப்பாவும் நீ சாரி கேளுன்னும் போது அவங்களுமே சாரி கேட்குறாங்க. அந்த இடத்துல ஹீரோடைய அம்மாவுமே சாரிலாம் வேணாம், நீ சின்ன பொண்ணு தானே, உனக்கு என்ன தெரியும், அதெல்லாம் வேணாம் பரவாயில்லன்ற மாரி அவங்களுக்கு பெருதன்மையோட. அதே சமயத்தில் இந்த பக்கம் கிம் ராம்பு அதுக்கு பேர் ஹெல்ப் பண்ணது மூலியமா அவருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சதா சொல்கிறாங்க. கிம் ராம்புன்னு ஹீரோவை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. நேமை மாற்றிக்கிறதுனால எவ்வளோ குழப்பம்னு பார்த்தீங்களா, இப்படிலாம் இருக்கும்போது அதே சமயத்துலேயே ஹீரோடைய அம்மா அவங்க பில்டிங் போகும்போது அந்த இடத்துல ஹீரோயினுடைய அப்பா பின்னாடியே வராரு. அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒரே பில்டிங்கில் இருக்கிற விஷயம் இப்போ தான் இவங்க ரெண்டு பேருக்கே தெரியும். அப்படியே ஹீரோ அவங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லான்னு வரும்போது ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் ஆகிருக்க, அதே வழியாக தான் இவங்களும் வராங்க. இந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் ஆகிருக்குன்னு இவங்க சொல்லும்போது இந்த ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் ஆகிருக்கா, ஆமாம் என்னுடைய பொண்ணு பிரச்சனைனால விட்டுட்டு போது என்னது உங்கள் பொண்ணு பிரச்சனையான்னு மேலே திரும்பி பார்த்தா இது இவருடைய கடன் தெரிய வருது. அந்த இடத்துல இவங்கள செமையாக ஒரு கவனிக்கிறாரு. இப்படிலாம் இருக்கும்போது அப்படியே அடுத்த நாள் ஹீரோயினியோட ஃப்ரெண்டும் இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு நேமை மாற்றிக்கினீங்க, கிம் ராம்போன்ற பேர் தான் ரொம்ப அதிகமாக பாருங்க, உன்னுடைய பேர் கிடையாது, கண்டிப்பாக அவங்ககிட்ட அதிக பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்கன்னு ஹீரோவை பற்றி சொல்ல அதை கேட்டவொடனே ஹீரோயின் கொஞ்சம் ஜெலஸ் ஆகிற மாதிரி இருக்க. அதை அவங்க ஃப்ரெண்டு நோட்டீஸ் பண்ணிட்டு நீ ஜெலஸ் ஆகிறியான்னு கேட்க அதெல்லாம் கிடையாதுன்னு இந்த இடத்துல ஹீரோயினையும் சமாளிச்சுன்னு இருக்கேன். அதே சமயத்திலே ஹீரோவை கிளாஸில் ஏஞ்சி நின்று ஒரு போயம் படிக்க சொல்கிறாங்க. அவாங்னு ஒருத்தர் எழுதியிருக்காரான். அந்த போயமை ஹீரோ படிக்க அந்த போயமுடைய லிரிக் ஹீரோயினுடைய வாழ்க்கையில் ஒத்து போகிற மாரி இருக்குது. உதாரணத்துக்கு ஹீரோயின் வந்து ரோட்டில் நின்றுன்னு இருப்பாங்க. அந்த சமயத்தில் இவங்க அழகான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஒருத்தன் வந்து இவங்க மேலே சேர அடித்து விட்டு போயிருப்பான். அந்த ட்ரெஸ்ஸுமே இவங்க காய வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு சிஸ்டர் இருப்பாங்க. அந்த சிஸ்டருமே உனக்கு யாரோ சாக்கோ பால் தரதா சொல்லியிருக்காங்க, அவங்ககிட்ட லெவல் பாக்ஸ் இருக்கா, அதை உனக்கு தரதா மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு போது அது யாருன்னு கேட்கும்போது அது ஹீரோவாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சந்தோஷத்தில் ரெடியாக நீ எதுக்கு ரெடி ஆகுறேன்னு அவங்க பார்க்கும்போது வேகமாக அவங்க சிஸ்டரை வெளியே அமிச்சிட்டு இவங்க பக்காவாக ரெடி ஆகுறாங்க. அந்த இடத்துல கபோர்டு இருக்கும்போது கபோர்டு இவங்க காலில் விழுந்து காலில் லைட்டாக வெட்டுப்படுத்துறது. இப்படிலாம் இருந்தாலும் அவங்க அழகாக ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வரும்போது சாக்கோபால் தர வந்து ஒரு மொட்டை மாட்டியா அதை பார்த்து இவங்க கொஞ்சம் ஷாக் ஆகி அப்படியே வருத்தத்தில் போகும்போது பின்னாடி ஹீரோ வந்து இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சில பொருளை தர ஹீரோயினுடைய காலில் அடிபட்டிருக்கு. அதை பார்த்து உனக்கு எப்படி ஏற்பட்டுச்சுன்னு போது ஹீரோயின் எதுவும் இல்லைன்னு அப்படியே சமாளிக்க அப்படியே ப்ரெசென்ட்டில் காமிச்சா
ஹீரோ, உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா? 4 வருஷத்துக்கு முன்னாடி கிராஜுவேட் டேயில் நம்ம பார்த்ததுன்னு இவர் சொல்ல, கிராஜுவேட் டே முடிஞ்சு 4 வருஷம் ஆச்சு பார்த்தீங்களா? அதோட இப்போ இந்த ஏப்ரல் ஃபுல்லுக்கு தான் பார்க்குறோம் போது அப்படியே ஹீரோயினி நக்கலாக சிரிச்சின்னு, என்னது 4 வருஷமா கிராஜுவேட் டேவா? ஆனால் நான் உன்னை பார்த்த 4 வருஷம் இல்லை, நீ இறந்து போய் 4 வருஷம் தான் ஆகுது. நீ கிராஜுவேட் டே அன்னைக்கு இறந்துட்டியே, ஏன்னா நீ தான் உயிரோடையே இல்லையன்ற மாரி ஹீரோ கிட்ட சொல்ல, அந்த இடத்துல ஹீரோயினி நீ யாருன்னு கேட்கும்போது இந்தமாரி அதுக்கு பதில் சொல்லாமல் ஹீரோ நீ இன்னும் 1 வாரத்தில் இறக்க போகிறன்ற மாரி அவங்க இறக்க போகிற டைமை கரெக்டாக கணிச்சு சொல்கிறாரு. இன்னும் இப்போ எத்தனை செகண்ட், எத்தனை மினிட்ஸ், எத்தனை ஹவர்ஸில் இறக்க போகிறான்ற விஷயத்த பக்காவாக சொல்ல, அதே சமயத்தில் ஹீரோயினி நீ என்ன கிரிம்பி போகிறான்ற மாரி ஹீரோ பார்த்து கேட்க, அதுக்கு ஹீரோ தலையாட்டுறாரு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினி கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாங்க. ஹீரோ உண்மையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு அவனை தொட்டு பார்க்குறாங்க. ஹீரோ உண்மைன்னு தெரிய வருது. ஸ்ட்ரெயிட்டாக இவங்க வெளியே ஓட்டிடுறாங்க. வெளியே ஒரு டெலிவரி மேன் டெலிவரி தந்து இருப்பார். அவர்கிட்ட உள்ளார ஒரு திருடம் போந்துட்டா, டக்குன்னு வாங்கன்ற மாரி கத்த, அவருமே நான் டெலிவரி மேன் தான், போலீஸ் கால் பண்ணியிருக்கலாமேன்னு உள்ளார போகும்போது முன்னாடி ஹீரோ இருக்காரு, ஆனால் அவர் கண்ணுக்கு தெரியல. ஹீரோனியும் முன்னாடி இருக்கிறவர் தெரியறாருன்னும் போது அவனால் நான் பேசுறதையும் கேட்க முடியாது, அவனால் என்னை பார்க்கவும் முடியாதுன்னு சொல்ல, அந்த இடத்துல அவங்க முன்னாடி தான் இருக்கா, அவங்களுக்கு கேட்குதான்னும் போது அந்த இடத்துல இவ பைத்தியம் போல டெலிவரி மேனை பார்த்தாலே எல்லாருக்கும் ஜோக்கர் ஆட்டம் தெரியுதுன்னு அவருமே போயிடுறாரு. அந்த இடத்துல ஹீரோயினும் இவங்களுக்கு என்னமா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட்லாம் புக் பண்ணியிருக்கேன். ஹீரோ அது எதையும் கேட்காம ஹீரோயினுடைய அந்த கிராஜுவேட் புக் இருக்குல்ல, அந்த புக்கை எடுத்து பார்க்கும்போது அதில் இவருடைய ஃபோட்டோ மட்டும் இல்லை, அது மட்டும் கிழிக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்து ஹீரோ கொஞ்சம் வருத்தப்பட, அதே சமயத்தில் ஹீரோயினி உனக்கு என்ன தான் வேணும், ஏன் என் கூட இருக்க, வெளியே போன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 1 வாரம் நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல, ஹீரோ இந்த 1 வாரம் வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன்ற மாரி அடித்து சொல்கிறாரு. அதே சமயத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் காமிச்சா ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வெளியே இந்த மாதிரி வேற கிளாஸ் பொண்ணு ஜீசு வெயிட் பண்றான்ற மாதிரி சொல்ல, ஜீசு அவ எதுக்கு வெயிட் பண்றான்னு கேட்கும்போது அவளை போய் பார்க்கும்போது அவ கையில ஒரு லவ் லெட்டர் வச்சிருக்கா. இந்த லெட்டரை ஹீரோயினி எழுதி தராமா. ஆக்சுவலி ஹீரோயினி சைட்ல இப்படி ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுமே இதை அழகாக எழுதித்தாங்க, என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் கேவலமா இருக்கும். அதே சமயத்தில் எவ்வளோ பணம்லாம் கேட்குறாங்க, 30,000 வானா. அதில் இதை ஹீரோயின் எழுதி தரதான் சொல்றாங்க. அதில் யாரோட நேம் எழுதிருக்குன்னா நம்ம கிம் ராம்புவோடைய நேம் தான், அதாவது ஹீரோட நேம் தான் எழுதிருக்கேன். அதில் இவங்க கொஞ்சம் கடுப்பாக்குறாங்க. ராத்திரி முழுக்க தூக்கமே இல்லாத பார்த்தோன்னே அப்படியே அடுத்த நாள் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வெளியே ஜீசு வெயிட் பண்ணுறேன்னும் போது ஹீரோயின் இந்த மாதிரி 1 வாரமாக அந்த பொண்ணை அழைக்க விடுறாங்க. ஒரு நாள் ஒவ்வொரு காரணம், இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வரல, இந்த மாதிரி ஆஃபீஸ் ரூமில் இருக்கன்ற மாதிரி டெய்லி ஒரு காரணத்தை அடிச்சு விட்டுன்னு இருக்காங்க. இப்படிலாம் இருக்கும்போது ஹீரோயினி ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருக்காங்க. அதில் கொலை குத்தம் பண்ண மாரி அந்த ஜீசுன்ற பொண்ணுக்கிட்ட மறைஞ்சிருக்கேன். ஜீசுன்ற பொண்ணுமே ஹீரோயினை பார்த்துறாங்க. ஹீரோயினி ஸ்ட்ரைட்டாக ஓடுறாங்க. ஓடுறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக மென்ஸ் பாத்ரூம்குள்ளார நுழைஞ்சிடுறாங்க. ஜீசு கிட்ட மாத்திரக்கூடாதுன்னு அதுலேருந்து கீழே குதிச்சுறாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். சரியான அடி விழுந்தது. அதே சமயத்தில் இதை எல்லாருமே சூசைடாக மாற்றிட்டாங்க. அந்த இடத்துல ஹீரோவும் அவங்க அம்மாவும் இதை பற்றி தான் பேசியிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு சின்ன வயசு தானே, அவள் எதுக்கு இதுக்குள்ளார சூசைட் பண்ணணுன்ற மாரி ஹீரோயினே அந்த மென்ஸ் பாத்ரூம்லேருந்து கீழே குதிச்சிருப்பாங்களே, அதை சூசைடாக மாற்றிட்டாங்க. ஹீரோயினே ஒரே அசிங்கமாக போச்சுன்ற மாதிரி யார்கிட்டையும் பேசாமல் கிளாஸில் இருக்க. ஹீரோமே ஒரு லெட்டர் அனுப்பிச்சு உனக்கு என்னாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினி பிரச்சனையே நீ தாண்டான்ற மாதிரி பைத்தியமாட்ட சிரிச்சுன்னு இருக்காங்க கிளாஸில் ஓப்பனாக. அப்படியே அந்த பக்கம் ஹீரோயினி நடந்து பார்க்க ஹீரோ நம்ம எங்கே போகிறோன்ற மாதிரி கேட்க, ஹீரோயினி நம்பலாம் நான்ற மாரி அந்த இடத்துல சொல்ல, நீ எதுக்குடா பேசினே இருக்குன்னு ஹீரோயினி தலையிலே அடிச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல இவங்க பேசுறது தனியாக பேசுகிற மாதிரி தான் எல்லாருக்குமே தெரியுது. அந்த இடத்துல ஹீரோ ஹீரோயினி ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறாரு. எங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த இடத்துல ஒரு கிரிம் ரிப்பர் இருக்காரு. அந்த இடத்துல ஒருத்தர் இறக்க போகிறாரு. அவருடைய உயிரை எடுத்துகிட்டு போக தான் அந்த கிரிம் ரிப்பர் வந்திருக்காரு. இப்படிலாம் இருக்கும்போது அப்படியே அந்த இடத்துல சில சவுண்ட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் கேட்டோன்னே ஹீரோயினிக்கு பாஸ்ட்டில் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பாஸ்ட்டில் என்னமோ ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்குற மாரி, ஹீரோயினி அழுகிற மாரி, இந்த மாதிரியான பாஸ்ட்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வருது. என்ன விஷயம் தெரியல. அதே சமயத்துலேயே ஹீரோ இப்போதைக்கு ஒருத்தர் இறந்து போனார் தான், அவரை இப்போதைக்கு அமுச்சு வைக்க போகிறாரு சொர்க்கத்துக்கு. அதெல்லாம் அவருடைய வயசு என்ன, அவர் எப்போ இறந்தார், எந்த டைம்ன்ற மாரி அதெல்லாம் ஹீரோடைய சோலோ பார்த்தீங்கன்னா போக வேண்டிய இடத்துக்கு அனுப்ப. அதை பார்த்தோன்னே ஹீரோயினிக்கு திடீர்னு அவங்க உயிர் மேலே அக்கறை வந்துருச்சு. அதெல்லாம் நான் எப்போ சாக போகிறேன், எப்படி சாக போகிறேன்னு கேட்கும்போது ஹீரோ அதை சொல்ல முடியாதுன்றாரு. ஆனால் நீ இந்த வாரம் மென்ஷன் பண்ணணும் போது, ஆமாம் இந்த வாரத்தில் என்னன்னு போது ஹீரோயினிக்கு என்ன பண்ணுறதுன்றதுல அதால் நீ இங்கேருந்து போயிடுது, நான் 1 வாரம் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ற மாதிரி ஹீரோயினி சொல்ல, ஹீரோ அந்த இடத்துல ஏன் உனக்குலாம் லட்சியமே கிடையாதா, எதனாச்சும் கனவு இருக்கணுமே, நம்ம எதனாச்சும் நிறைவேற்றலான்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு எதனாச்சும் பண்ணணும் இருக்கணுமே, இந்த 1 வாரத்தில் என்ன பண்ணலான்னு கேட்குறாரு. அதே சமயத்தில் ஹீரோ ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சிருக்காரு. இதை காமிச்சிட்டு இதான் என்னுடைய பக்கெட் லிஸ்ட்னும் போது ஹீரோனி நீ இறக்க போகிற விஷயம் உனக்கு ஆல்ரெடியே தெரியுமான்னு கேட்க, ஹீரோ தெரியாதுன்றாரு. அப்போ எப்படா இந்த பக்கெட் லிஸ்ட்டுன்னு கேட்க,
ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கெட் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணேன். இந்த பக்கெட் லிஸ்ட்டை உன்னை வச்சு நான் நிறைவேற்ற ஆசைப்பட்றேன்ற மாரி இந்த இடத்துல இவர் ஹீரோயின் கிட்ட சந்தோஷமாக பேசின்னு இருக்கேன். அந்த இடத்துல பாஸ்ட்டில் எப்படியோ ஜீசு வந்து ஹீரோயினியை பார்த்துட்டாங்க. பார்க்கறது மட்டும் இல்லாமல் எதுக்கு என்னை விட்டு ஓடுறீங்க, எதனாச்சும் விஷயம் இருந்தால் சொல்லுங்கள், லெட்டரை ஃபினிஷ் பண்ணிட்டீங்களான்னு கேட்கும்போது ஹீரோயினி ஃபினிஷ் பண்ணியாச்சு, இன்னும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்குது, அதை ஃபினிஷ் பண்ணணும் போது பரவாயில்ல, அந்த 1% தானே, அந்த 1% நான் பார்த்துக்கிறேன் போது அப்படியே இவங்க அந்த லெட்டரை வாங்க போகிறாங்க. அந்த லெட்டரை வாங்கும்போது அது என்ன 1%ன்னு பார்த்தா அதில் ஒரு ஹார்ட் வைக்கணும், அதையுமே வச்சு தரேன். அதில் இதை இவங்க ஹீரோ கிட்ட தான் தர போகிறாங்க. அதில் ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து பேசின்னு இருக்கேன். இதை ஹீரோயினி பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஓடியாராங்க. ஓடியாடுறது மட்டும் இல்லாமல் நோன்ற மாரி கத்தின்னு தான் ஓடியாராங்க. அப்படியே அவங்க கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னே உனக்கு எதுவும் ஆகலையன்ற மாரி ஹீரோ சொல்ல, அந்த இடத்துல ஜீசுமே நீங்கள் எதுக்கு நோன்னு சொன்னீங்க, அதுக்கு அர்த்தம் எனக்கு புரியலன்னும் போது அந்த இடத்துல ஹீரோயினி 100 காரணம் கிட்ட யோசிச்சுட்டாங்க. ஆனால் எதுவுமே ஹீரோயினிக்கு சரிப்பட்டு வரல. இதில் ஒரு அதிசயமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 100 அவுட்கம்ஸ் வச்சாங்களே, அந்த 100 அவுட்கம்ஸுமே ஹீரோவும் ஜீசும் சேர்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஜீசு அவ்வளோ அழகாக இருக்காங்க. அதில் ஹீரோ அசால்ட்டாகவே அந்த ப்ரொபோசல் ஏற்றுப்பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. லிட்டரலி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாரி ஒரு செகண்டில் கிட்டத்தட்ட 100 அவுட்கம்ஸ் கிட்டே யோசிச்சுட்டாங்க. ஆனால் 100 அவுட்கம்ஸ் யோசிச்சு கூட எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. How many did you see? 14,605,000. How many did we win? 1. கிட்டத்தட்ட அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி கதை தான். இப்படியே இருந்தாலும் இப்படிலாம் இருக்கும்போது அப்படியே மேலேருந்து பார்க்குற ஃப்ரெண்டுமே ஹீரோயினி மாட்டிக்கிறாங்கன்னு யோசிக்க, அந்த இடத்துல மாட்டிக்கினார் ஒருத்தருன்னு பாட்டு பாடுறதுக்குள்ளார எவனோ ஒருத்தன் ஃபுட்பாலை தூக்கி ஹீரோயினியோட மூஞ்சில் அடிக்க, ஹீரோயின் இதான் வாய்ப்புன்னு மயக்கம் அடித்த மாரி விழுந்துடுறாங்க. அந்த ஃபுட்பால் பட்டதோ லேஸ் தான். ஆனால் ஹீரோ இதுக்கு ஓவர் ரியாக்டிங் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கூலில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போக ஹீரோயினுமே எப்படியோ தப்பிச்சிட்டாங்க அந்த நாளில். அப்படியே இந்த இடத்துல ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினிக்கு ஆறுதல் படுத்தின்னு இருக்கும்போது ஹீரோயினுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துச்சு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது பின்னாடி ஹீரோ வர்றாரு. ஹீரோ வரது மட்டும் இல்லாமல், நான் கேள்விப்பட்டேன் நீ லெட்டர் எழுதுவாமே, இப்பயும் லெட்டர் எழுதுறியான்னு போது ஹீரோயினி நான் ரிட்டையர் ஆகிட்டதா சொல்ல, எனக்காக ஒரு லெட்டர் எழுதுன்னு சொல்லிட்டு ஜேஎஸ்னு எழுதிருக்கேன், ஒரு லெட்டர் தர. இது என்ன ஜேஎஸ்னு ஹீரோயினி யோசிக்கிறாங்க. ஜீசுவாக தான் இருக்குன்னு ஹீரோயினி அதை தப்பாக புரிஞ்சுக்க, எனக்காக எழுதுவேன்ற மாரி ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயினி 40,000 சொல்கிறாங்க. ஹீரோ இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு யோசிச்சாலும் இவருக்கு தேவைப்படுது, அதில் இது எழுத சொல்ல, அதே சமயத்தில் இவங்க ராத்திரி முழுக்க உட்காந்து அதை எழுதிடுறாங்க. எழுதிட்டு அடுத்த நாள் இதை ஹீரோ கிட்ட தர. ஹீரோ அதை பார்த்துட்டு இதில் என்ன ஜீசுன்னு எழுதிருக்குன்னு போது, நீ அவளுக்கு தான் லெட்டர் தர போறேன்னு, நான் இதை ஜங்சுக் தரலான்னு இருந்தேன் போது, யார் அது ஜங்சுக், எந்த கிளாஸில் இருக்கான்னு போது, அது என்னுடைய அம்மான்னு சொல்ல, அதை கேட்டு ஹீரோயினி கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே ஹீரோ என்ன சொல்கிறான்னா, பரவாயில்ல நான் இந்த நேமை என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அடிச்சுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அப்படியே என்ன எடுத்து போக ஹீரோயினி சாரி கேட்குறாங்க. ஆமாம் உங்ககிட்ட ஜீசு ப்ரப்போஸ் பண்ணாலே அதை நீ ஏற்றுக்கினே அனுபோது, இல்லை எனக்கு தான் ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எனக்கு ஸ்காலர்ஷிப் தேவை, கிரேட்ஸ் தேவை, மார்க் தேவைன்னு சொல்ல அப்படியே ஹீரோயினி அதில் கொஞ்சம் சந்தோஷமாகி ஹீரோ கிட்ட ஜாலியாக பேச, அப்படியே ப்ரெசென்ட்டில் ஹீரோயினியை காமிச்சா அதான் ஹீரோ வந்து பக்கெட் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் இருக்கிறத ஹீரோயினி நிறைவேற்ற செஞ்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பக்கெட் லிஸ்ட் இந்த மாதிரி டேண்டம் பைக்கில் போகிறது, அதுபடி அந்த பைக்லேயுமே போகிறாங்க. செகண்ட் விஷ் என்னான்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கான்செர்ட்டை பார்க்கணும், அதுவுமே பண்ணேன். நெக்ஸ்ட்டாக 3வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிளைடிங் பண்ணணும், அதை ஹீரோயினை பண்ண சொல்ல ஹீரோயினி பயப்படுறாங்க. இதை வேணா நீ பண்ணலாமே, நான் ஏன் பண்ண முடியும்னு சொல்ல, இதை நீ தான் பண்ணி தரணும், என்னால் எப்படி பண்ண முடியும், என்னை யாராலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கோத்து விட ஹீரோயினி பயந்துடுறாங்க. அந்த இடத்துல இவங்க பேராகிளைடிங் பண்ணிட்டு ஹீரோவை தேடும்போது அந்த இடத்துல ஹீரோ காணும். கிம்ராம்பூன்னு கூப்பிடும்போது அந்த இடத்துல ஹீரோ பின்னாடி இருந்ததுன்னு கிம்ராம்பூன்னு ஹீரோயினை கூப்பிட்றாரு. ஹீரோயினுமே ஒரு செகண்டில் நான் பயந்துட்டேன் போது, எதுக்கு நீ பயந்த, நான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன்னு நினச்சி நீ பயந்தியான்ற மாரி ஹீரோயினி கிட்ட கேட்க, அதெல்லாம் கிடையாதுன்னு ஹீரோயினி அதை சமாளிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஸ்கூலில் காமிச்சா, ஸ்கூலில் வீக்கெண்டுக்கு எல்லாருமே என்ன பண்ணலான்ற மாரி அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல தான் வச்சாம் பாடுறா ட்விஸ்ட்ன்ற மாரி இந்த இடத்துல ஹீரோ சில பக்கெட் லிஸ்ட் சொல்லியிருப்பார்ல, அந்த பக்கெட் லிஸ்ட் மொத்தமே ஹீரோயினுடைய ஆசை தான். ஃபர்ஸ்ட் ஆசை டேண்டம் பைக் ஓட்டுறது, அதை அவங்க சொல்ல. நெக்ஸ்ட் அதான் இந்த மாதிரி மியூசிக்கல் கான்சர்ட் பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க, அது 2வது ஆசை, அதையுமே ஹீரோ நோட்டீஸ் பண்ணியிருப்பாரு. 3வது ஆசை வந்து இந்த மாரி பேராகிளைடிங் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. 4வது ஆசை இந்த மாரி ஆக்சுவலி டிவி பார்த்துக்கின்னு பீர் குடிச்சின்னு ராமன் சாட்டுக்குன்னு என்ஜாய் பண்ணுன்றது. இந்த 4 ஆசையுமே இப்போதைக்கு ஹீரோ நிறைவேற்றிருக்காரு. பின்னாடி இருந்து இந்த விஷயத்த ஹீரோவும் கேட்டிருப்பாரு, அதை அப்படியே அவர் நோட்டீஸ் பண்ணுற மாரி இருக்கு. ஹீரோயினி சொன்ன அந்த ஆசையை ஹீரோ இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து கிட்டத்தட்ட ஹீரோ அந்த நாட்களை எண்ணி ஹீரோயினியோட பக்கெட் லிஸ்ட்டை தான் இந்த பக்கம் ஹீரோ நிறைவேற்றிருக்காருன்னு கூடிய ஒரு சின்ன ட்விஸ்ட் அடிச்சிருக்காங்க. அப்படியே சில நாட்கள் போக அந்த சில நாட்களில் ஹீரோ இறந்துடுறாரு. ஹீரோவுக்கான இறப்புமே அந்த இடத்துல ஏற்பட ஹீரோடைய ஃப்ரெண்டு கதறி அழுகுறாரு. அதே சமயத்தில்
ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்காங்களே அவங்க கிட்ட பின்னாடி இருந்துக்கின்னு யாருன்னு தெரியல இந்த மாதிரி ஏன் இங்கே ஹீரோயினி வரலன்னு கேட்க அவள் கொஞ்சம் கில்ட்டாக இருக்கானும் போது பின்னாடி இருக்கிறவமே இது மொத்தது காரணம் ஹீரோயினி தான், ஏன்னா ஹீரோயினி தான் நேமை மாற்றிக்க சொன்னான்ற மாரி இந்த இடத்துல சொல்லின்னு இருக்காங்க. அப்படியே தூரத்துலேருந்து இந்த விஷயத்த ஹீரோயினி பார்க்குறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினி போல, ஏன்னா ஹீரோயினிக்கு அப்படி ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. இவங்க பேரை மாற்றிருந்தால் தான் ஹீரோ ஒரு வகையில் இறந்தாருன்னு யோசிக்கிறாங்க. ஹீரோ வந்து வேற ஒரு இடத்துக்கு இடம் மாறுறாரு. ஏன்னா ஹீரோ இதேமாரி தான் அதிக இடத்துக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருந்திருப்பாரு. அதெல்லாம் தெரிய வர பக்கத்தில் உட்காந்துருக்க டிரைவரும் உங்களுக்கு தான் ஹஸ்பண்ட் இல்லையே, நீங்கள் வேற ஆளை தேடிக்கலாமே, அதிக பொருட்கள் வச்சுருக்கீங்கன்னும் போது அவங்க அம்மாவுமே சமாளிச்சுன்னு இருக்காங்க. ஹீரோ அதை கேட்டு கொஞ்சோண்டு கஷ்டப்படுறாரு. இந்த மாதிரியான சில பிரச்சனைகளால ஹீரோவும் அவங்க அம்மாவும் ஊரை விட்டு அடிக்கடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் ஹீரோயினோட ஊருக்குமே வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஃபார்மை எல்லாருக்கும் தராங்க, நெக்ஸ்ட் வீக் தரணுன்ற மாரி. அதில் ஃபேமிலி நேம் கேட்டிருக்கேன். ஹீரோ அதை பார்த்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படியே கீழே குனியும் போது அந்த இடத்துல ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, போன வாட்டி இதே தான் கேட்டாங்க, இப்பயும் இதே தான் கேட்குறாங்க. போன வாட்டி என்னுடைய அம்மா என்ஐஎஸில் வேலை செய்கிறதா நான் சொன்னேன், அதை பற்றி என்கிட்ட டீச்சர் கூட பெருசாக எதுவும் கேட்கல, என்னோட அம்மாவுடைய டீட்டெயில்ஸே நான் ஃபில் பண்ணலன்ற மாரி இவங்க சொல்லின்னு இருக்கேன். அதை கேட்டு ஹீரோ தூரத்துலேருந்து கொஞ்சம் சிரிச்சுன்னு இருக்காரு. அப்படியே ஹீரோ அவங்க அம்மா வரைஞ்ச ஒரு பெயிண்டிங் ஏற்றாந்து ரோட்டில் வைக்க அதை ஹீரோயினை பார்த்து, வா இந்த பெயிண்டிங் ரொம்ப அழகாக இருக்குது, இந்த பெயிண்டிங் எனக்கு தேவைப்படுது, இந்த பெயிண்டிங் ரொம்ப அமேசிங்காக இருக்குது, உன்னோடைய அம்மா ஆர்டிஸ்டான ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோவுமே ஆமாம் அதுக்கு என்னன்ற மாதிரி அவர் ஆன்சர் பண்ண ஹீரோயினி அப்படியே எனக்கு இந்த பெயிண்டிங் தேவை, உன்னால் தர முடியுமான்னு சொல்ல அப்படியே இந்த பெயிண்டிங்கை ஹீரோயினியோடைய அப்பாவுடைய கடையில் வச்சுறாங்க. அந்த பெயிண்டிங்கை திறப்பு விழா பண்ணுறது ஹீரோவுடைய அம்மா தான். இப்படிலாம் பண்ணு இவங்க சந்தோஷமாக இருக்க. அதில் ஹீரோயினி சில ஃபுட் மெனூஸ்லாம் வரைஞ்சிருப்பாங்க. அந்த மெனுவை பார்த்து நீ ரொம்ப நல்லாவே வரைகிற, ஐ அப்ரிஷியேட்டுன்ற மாரி இவங்க சொல்லிட்டு போக ஹீரோயினை பாராட்டல ஹீரோயினிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதில் ஹீரோயினி ஆர்டிஸ்ட் ஆகலாமான்னு யோசிக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் காமிச்சா ஹீரோடைய அம்மா வேலை செஞ்சுட்டு வரும்போது முன்னாடியே ஹீரோயினி நிற்கிறாங்க. ஹீரோயின் நிற்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் தானே என்கிட்ட சொன்னீங்க, நீங்கள் எனக்கு சொல்லி தருவீங்களா, நானும் ஆர்டிஸ்ட் ஆகணும் போது அவங்களும் ஆரம்பத்தில் என்னால் சொல்லித்தர முடியாதுன்னாலும் ஹீரோயினி கட்டாயப்படுத்துறதுனால சொல்லித்தரேன். டெய்லி இந்தமாரி ஹீரோயினி அவங்ககிட்ட சேர்ந்து ஆர்ட்டை கற்றுக்குறாங்க. ஒவ்வொரு ஆர்ட்டையும் அவங்க அழகாக வரைய ஒரு நாள் வந்து நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஹீரோவை உதாரணமாக வைக்கிறாங்க. ஹீரோடைய கையில் கிளாஸை வச்சு இவனை வரேன்றமே சொல்கிறாங்க. கையில் இருக்கிற கிளாஸை மட்டும் ஹீரோவுக்கு மூக்கு அரிக்குது. அதை ஹீரோயினி கிட்டே சொன்னால் கூட ஹீரோயினி கேட்கல. சரின்னு ஹீரோயினும் கவனமாக வரைஞ்சுன்னு இருக்க. ஹீரோ வந்து ஹீரோயினியை பார்த்துருக்க. ஹீரோயினி கடுப்பாயிட்டாங்க. நீ எதுக்கு என்ன பார்க்குற, வேற எங்கேனாச்சும் பாருன்னு சொல்ல ஹீரோவுமே எங்கேயோ பார்க்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயினி கிட்ட தான் கண்ணு போக அதை ஹீரோயினி நோட்டீஸ் பண்ணிட்டு என்னை பார்க்காதன்ற மாரி ரெண்டு பேருமே ஒரு மாதிரி காண்டாயி அப்படியே ஏஞ்சி வந்துடுறாங்க. ஹீரோயினியும் உன்னுடைய கையை வரைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாரி ஹீரோ சமயம் திட்டின்னு இருக்க. ஹீரோ அப்படியே வெளியே ஜனலான்னு வந்து ரொம்ப சூடாக இருக்குன்ற மாரி நிற்க. அதே சமயத்தில் ஹீரோயினி மேலே பாரு ஷூட்டிங் ஸ்டாருன்னு கத்த, எங்கே ஷூட்டிங் ஸ்டார்ன்ற மாரி ஹீரோ பார்க்குறாரு. அங்கே ஷூட்டிங் ஸ்டார் இல்லை. ஹீரோயினி நீ பார்த்துருக்கலாம், அது கொஞ்ச நேரத்தில் பாஸ் ஆகிடுச்சுன்னு போது அது ஒன்றும் ஷூட்டிங் ஸ்டாரெல்லாம் இருக்காது, எவனாச்சும் ட்ரோன் விட்டு விளையாடி இருப்பான்ற மாரி ஹீரோ சொல்ல அவங்க ஹீரோ கிட்ட நீ இதுக்கு முன்னாடி ஷூட்டிங் ஸ்டார் பார்த்துருக்கியான்னு கேட்க ஹீரோ ஒன்றும் ஷூட்டிங் ஸ்டார் பார்க்கல. அதே சமயத்தில் ஷூட்டிங் ஸ்டாரை பார்க்கணுன்னா இந்தமாரி ஷூட்டிங் ஸ்டாரை ரெண்டு பேர் சேர்ந்து பார்த்தா அது கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்குன்ற மாரி கொஞ்சம் ரொமான்டிக்கான அங்கே ஒரு டாபிக் போக ஹீரோவுமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் பார்க்க அப்படி தான் இருக்கணும் லைட்டாக வார்த்தையோட அதை கேட்டோன்னே ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோயினியும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் அவன் என்ன சொன்னான்னு யோசிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் இவங்க ஹீரோவுக்காக ஒரு லெட்ரு எழுதுறாங்க, கன்ஃபர்ஸ் லெட்ரு, அதாவது லவ்வை சொல்கிற விதமாக. இப்படிலாம் இருக்கும்போது இந்த ஸ்டோரி ப்ரெசென்ட்டுக்கு வருது. ஹீரோ வந்து ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு. உன்னுடைய காலேஜ் டேஸ் எப்படி போச்சு, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களா, நீ ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிங்க் பண்ணியா, இந்தமாரி காம்பஸ் கப்பலாக இருந்தியான்ற மாரி அதெல்லாம் கேட்டுன்னு இருக்க. ஹீரோயினி அதை கேட்டு கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் நான் அதெல்லாம் பண்ணலடா, அதை முதல்ல என்கிட்ட கேட்காதன்ற மாரி இவங்க கத்திட்டு போக இதெல்லாம் பண்ணலாம் நீ எப்படி ஒரு காலேஜ் கேர்ளாக இருப்ப, உன்னை பார்க்கவே காலேஜ் படிக்கிற மாரில நீ போராக இருக்க, உன் வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டான விஷயம்னு ஒரு விஷயமே இல்லையான்ற மாரி ஹீரோயினியை திட்டின்னு போக ஹீரோயினியை நான் போர் தான்ற மாரி நடந்து போகும்போது திடீர்னு ஒரு லேடி மேலே இடிச்சிடுறாங்க. அந்த லேடி வேறு பொருட்கள்லாம் தந்துருப்பாங்க மொத்தமாக கீழே சதுர. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணின்னு ஹீரோயினி அவங்களுடைய ஆர்ட் ரூமுக்கு போகிறாங்க. ஹீரோயினிக்கு ஆர்ட்னு தான் பிடிக்கும். அந்த ஆர்ட்டெல்லாம் பார்த்துன்னு இருக்க ஹீரோ தான் செம குஷி ஆகிட்டாரு. அந்த இடம் முழுக்கவே ஹீரோ சுற்றி பார்த்துன்னு இருக்க. அந்த இடத்துல தான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. இந்த இடத்துல ஹீரோயினி ஒரு பொண்ணை இடிச்சிருப்பாங்களே, அவங்களும் ஹீரோயினியும் ஒரே டிபார்ட்மெண்ட் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு ஹீரோயினியோட ரெண்டு
வருஷம் சீனியர்ன்ற விஷயமும் தெரியாது. அதெல்லாம் இவங்க பேசிக்க. அதே சமயத்தில் இவங்க ஹீரோயினோட பேர் தான் கேள்விப்பட்டிருக்காங்களா, இது வரைக்கும் பார்த்தது இல்லையா, ஹீரோயினி என்ன பண்ணுறாங்க, அதே சமயத்தில் இவங்க எந்த ஃபெஸ்டிவல்லையும் கலந்துக்க மாட்டாங்கன்னு ஹீரோயினை பற்றி இவங்க சொல்லின்னு இருக்காங்க. இந்த வாட்டி நடக்கிற ஃபெஸ்டிவலையாச்சும் நீ கலந்துக்கோன்ற மாதிரி அந்த கிராஜுவேட்டிங்லாம் இவங்க பேசின்னு இருக்கேன். ஹீரோ அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து செம்ம ஆச்சரியப்படுறாரு. ஒவ்வொரு விஷயமும் ஹீரோவுக்கு புதுசாக இருக்கு. அந்த இடத்துல ஹீரோ ஒரு பெயிண்டிங் மெனுவை பார்த்து பேசின்னு இருக்காரு. திடீர்னு அது தள்ளி விட்டதுனால கீழே விழும்போது அந்த இடத்துல இருக்கிற பசங்களாம் வந்துடுறாங்க. இன்னைக்கு ஈவெண்ட் நடக்க போகுதான், அந்த ஈவெண்ட்டுக்காக தான் இந்த பெயிண்டிங்கை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அது மொத்தத்தையுமே இவங்க க்ளீன் பண்ணிருக்க ஹீரோவும் ஹீரோயினியும் அதை வேடிக்கை பார்த்துன்னு தான் இருக்காங்க. ஹீரோ யாருக்கானுங்க தெரிய போகிறதில்ல, அது வேறு விஷயம். இருந்தாலும் இவங்களாம் க்ளீன் பண்ணிருக்கும் போது அந்த இடத்துல இருக்கிறவங்களாம் இது கூட ஹீரோயினியும் தானே இருந்தாங்க, ஹீரோயினியை க்ளீன் பண்ண சொல்ல வேண்டியது தானேன்ற மாரி சொல்ல ஹீரோயினிக்கு கிளாஸ் இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. ஹீரோயினி சும்மா போய் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருந்தாலும் ஹீரோயினி இதை கேட்டுட்டு வேகமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு போர்டு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் இவங்க ஆர்ட்டை காமிக்கிறாங்க. ஆரம்பத்தில் எதுக்கு அந்த ஆர்ட்டை காமிச்சிருப்பாங்கன்னு தெரியும். ஹீரோயினிக்கு ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட். அதேமாரி ஒரு ஆர்ட் எடுத்து இவங்க போர்டை இந்த இடத்துல மாட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து இவங்க இந்த மாரி சாப்பிட போகலாமான்ற மாரி சில ரெஸ்டாரண்ட்லாம் சொல்கிறாங்க. அதுலேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்ற மாரி சொல்ல ஹீரோ வா நம்ம போகலான்ற மாரி சொல்கிறாரு. ஏன்னா ஹீரோயினி மற்றவங்க கூட பழகணும்னு தான் ஹீரோ ஆசைப்படுறாரு. அப்படியே நைட்டாக ஹீரோயினி அந்த சீனியர் கூட இருக்காங்க. அந்த சீனியரோ நீ எதுக்கு எந்தவித காலேஜ் ஈவெண்ட்லேயும் கலந்துக்கல, நீ அவ்வளோ பிஸியான்னு கேட்கும்போது ஹீரோயினி நான் ஒன்றும் அவ்வளோ பிஸி இல்லை, நான் இந்த மாதிரி தனியாக எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு சொல்ல அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அப்படியே பாஸ்ட்டில் எல்லாருமே ஃபன்னாக ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஃபோட்டோகிராஃபி போக கடைசியாக ஒரு போஸ்ட் தரும்போது ஹீரோ ஹீரோயினி இவங்க 2 பேருக்குள்ள சின்ன ஒரு லவ் போகிற மாதிரி தெரியும். அதே சமயத்தில் ஹீரோயினியும் அவங்க ஃப்ரெண்டும் அந்த இடத்த விட்டு போக அதே சமயத்தில் இந்த பக்கம் ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹாங்ஸுக் இருப்பார்ல, அவர் லைட்டாக ஹீரோயினை பற்றி கொஞ்சம் பாராட்டுற மாரியும் எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு லைட்டாக டாபிக் வர மாரி இருக்க ஹீரோ அவளை உனக்கு பிடிச்சிருக்கான்னு ஓப்பனாகவே கேட்க அவர் வந்து என்றா பைத்தியக்காரத்தனமாக வளர்றேன், எனக்கு ஒன்றும் அவளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகிறாரு. சரி, இந்த பக்கம் ஹீரோயினியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இதுமாரி ஆக்சுவலி ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் விட்டு விளையாடின்னு இருக்காங்க. அது ஹீரோ பார்த்து செமையை ரசிச்சுன்னு இருக்கேன். அடுத்த ஹீரோ அவருடைய வீட்டுக்கு வராரு. வரும்போது அவங்க அம்மா கொஞ்சம் சோகமாக இருக்கு. ஏன்னா நம்ம திரும்பியும் இந்த இடத்த விட்டு வேறு எங்கேனாச்சும் போகிறோமான்னு கேட்க அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறேன்னா எனக்கு இங்கே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு இங்கே ஸ்கூல் இருக்குது, கிராஜுவேட் ஆகிட்ட பிறகு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்கிறாரு. அவங்க அம்மாவுமே உனக்கு பிடிச்சது தான் எனக்கும் பிடிச்சது, அதெல்லாம் நம்ம இதே இடத்துல இருக்கலாம்னு சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை ஹீரோ கிட்ட தராங்க. ஆனால் ஹீரோவுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் அந்த கோட் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் சேலில் கிடச்ச மாரியும் அவங்க சொல்கிறாங்க. ஹீரோ வந்து அந்த கோட்டை சரின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. அடுத்த நாள் போகும்போது ஸ்கூல் முழுக்க ஒரே சலசலுப்பு. என்னன்னு பார்த்தா ஹீரோ ஹீரோயினி 2 பேரும் ஒரே கோட் போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஹீரோவும் ஹீரோயினியும் டேட்டிங் பண்ணுறாங்கன்ற மாரி எல்லாரும் கத்த ஹீரோவும் ஹீரோயினியும் அதெல்லாம் இல்லைன்ற மாரி பேசின்னு இருக்கேன். ஹீரோ அவங்க எல்லாரும் கத்துறதை கேட்டு கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு. கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் அவருடைய கோட்டை அவர் லாக்கரில் வச்சுட்டு நாங்கள் ஒன்றும் டேட் பண்ணலன்னு ஒரே வார்த்தையாக கட்டிட்டு போயிடுறாரு. அதை கேட்டு யாருக்கு சோகமாக இருக்கோ இல்லையோ ஹீரோவுக்கு கொஞ்சம் சோகமாக இருக்கேன். அப்படியே ஹீரோ வந்து ஹீரோயினி கிட்ட பேசலான்னு வரும்போது ஹீரோயினுடைய கோட் தான் அங்கே இருக்குது. அதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிறவங்க கிட்ட ஹீரோயின் எங்கன்னு கேட்கும்போது அவங்க வந்து ஹீரோவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்தமாரி இவங்க படித்த புது வெப் நாவலை பற்றி சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்கிறது மட்டும் இல்லாமல் உனக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்குல்லன்ற மாரி இவங்க உசுப்பேற்றி விட்றாங்க. ஹீரோவுமே சரி நான் எப்படி அவகிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணுறதுன்ற மாரி அவங்க கிட்ட கேட்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐ கான்டாக்ட் வை, அப்படியே அவளை பார்த்துக்கிட்டு ஐ லைக் யூ ஹீவான் அப்படின்னு நீ சொல்லு, அவள் வாங்கிடுவான்னு சொல்ல அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குன்னு ஹீரோவும் ஹீரோயினிக்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணலான்னு அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிடுறாரு. அதே சமயத்தில் ஹீரோயினி ஹாங்ஸுக்கை காமிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் அந்த இடத்துல ஸ்விம்மிங் பூலில் இருக்காங்க. ஹீரோயினி வந்து ஹாங்ஸுக்கோடைய அந்த தண்ணி தெளிக்கும் போது அதை வரைஞ்சின்னு இருக்காங்க. அதை வரைஞ்சின்னு இவங்க 2 பேரும் கொஞ்சம் ட்ரெஸ்ட்டாக பேசின்னு இருக்காங்க. அந்த இடத்துல ஹாங்ஸுக் இதுக்கு முன்னாடி ஸ்விம்மிங் பண்ணதையும் இப்போ ஸ்விம்மிங்கை விட்டு நின்னதையும் சொல்கிறாரு. இவருக்கு பெருசாக ஸ்விம்மிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினி அப்படின்ற மாரி கேட்க அந்த இடத்துல ஹாங்ஸுக் நான் சொல்கிறேன்னா நீ ஹீரோவுக்கு ஒரு டேட்டூ வரைஞ்சி தண்டியே, அந்தமாரி ஒரு டேட்டூவை எனக்கும் வரைஞ்சி தருவேன்ற மாரி இவர் கேட்க என்ன டேட்டூன்னு இவங்க கேட்க அந்த இடத்துல ஹீரோயினி இவரோட நிக் நேமாக சீலுன்னு வைக்கிறாங்க. அப்படியே உங்கள் ஃபன்னாக என்ஜாய் பண்ணிருக்கேன். அந்த இடத்துக்கு செக்ரட்டரி கார்டு வந்துட்டாரு. ஹாங்ஸுக் இங்கே என்ன பண்ணிருக்க, உங்ககிட்ட இன்னுமா கீ இருக்குன்னு இவர் கேட்குறாரு. அதே சமயத்துலேயே அந்த பொண்ணு எந்த ஸ்கூல்னு கேட்கும்போது நாங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கூல்னு சொல்ல அப்போ அவள் உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டான்ற மாரி இந்த இடத்துல வந்து அவர் கேட்க நாங்கள் ஒன்றும் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாதுன்னு அவங்க பேசின்னு இருக்காங்க. அப்போ நீ இவளை இம்ப்ரெஸ் பண்ண வந்தியானும் போது அதை கேட்டு ஹாங்ஸுக்கு வந்து லைட்டாக ஹீரோயினோட கையை தொடலான்னு வர ஹீரோயினி அவங்க கையை விளக்கிடுறாங்க.
அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயினிக்காக வெயிட் பண்ணிருக்காரு, கன்ஃபர்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஹீரோயினுமே கடைசியாக பஸ்ஸில் வர ஹீரோவுக்கு ஷாக் ஆகிடுது. என்னன்னு பார்த்தா ஹாங்ஸுக்கோடைய கோட்டை போட்டிருக்க. அவர் வந்து ஹீரோயினிக்கு அவருடைய கோட்டை தரது மட்டும் இல்லாமல், நீ எதுக்கு ஹாங்ஸுக்கோடைய கோட்டை போட்டிருக்கேன்னு கேட்க, அவளுமே இது அவன் தான் தந்தான்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ கிட்ட பேசாமல் ஹீரோவுக்காக ஒரு லவ் லெட்டர் எழுதியிருப்பாங்களே, அந்த லவ் லெட்டரை கீழே போட்டுறாங்க. அதை கன்ஃபர்ஸ் லெட்ரு, அதை குப்பை தொட்டியில் போட்டுறாங்கன்னு சொல்லலாம். அப்படியே ஹீரோயினியும் அந்த ஃபெஸ்டிவல் தான் இருக்குங்க. அந்த ஃபெஸ்டிவலில் சில ஃபயர் கிராக்கர்ஸை சில பேர் எடுத்துன்னு போக, அந்த ஃபயர் கிராக்கர்ஸை ஃபாலோ பண்ணி ஹீரோவை ஃபாலோ பண்ணி இவங்க போகும்போது அந்த ஃபயர் கிராக்கர்ஸில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கு. ஹீரோயினிக்கு அவங்க பழைய ஞாபகம் வருது. அது ஒரு மாதிரி அவங்க மண்டியில் பிடிஹெச்டியாக இருக்குது, அதாவது போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரோக் டிசார்டர். அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் இவங்களுக்கு ஏற்படுது. அந்த இடத்த விட்டு இவங்க டிப்ரெஷன் ஆகி அப்படியே விலகி வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ இறந்து போன நாள் அன்னைக்கு எல்லாருமே காசப் பேசுகிறாங்க. இந்தமாரி ஹீரோயினி தான் ஹீரோவை கொன்னதாகவும், ஹீரோயினி தான் ஹீரோ கிட்ட நேமை மாற்றிக்கிறதா சொல்ல, அந்த இடத்துக்கு ஹீரோயினியோட ஃப்ரெண்டு வந்து, நீங்கள் எதுக்கு காசிப்பை பேசுகிறீங்க, முதல்ல காசிப் பேசுகிறத நிறுத்திங்க, அதுக்கு உண்மையான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமான்ற மாரி அந்த இடத்துல எல்லார்கிட்டையுமே இவங்க சண்டை போட்டு இருக்கேன். அதே சமயத்தில் ஹீரோயினி வந்துடுறாங்க. வரது மட்டும் இல்லாமல், நீ எதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணுற, இப்படி பண்ணாத, உண்மையாலுமே நான் தான் ராம்புவை கொன்னேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் உங்கள் சீட்டில் உட்காரேன். அப்படியே ஹீரோயினி ஒரு பள்ளத்தாண்ட ஒரு எஜ்ஜாண்ட வந்து நிற்க, திடீர்னு ஹீரோ கையை பிடிச்சி, என்ன பண்ணுற இங்கே, என்ன பண்ணுற, உனக்கு என்ன பைத்தியமான்ற மாரி அவகிட்ட கத்தின்னு இருக்க. அவளுமே, நீ சொன்னது சரி தான், நான் ஒரு பைத்தியம்னா, நீ எதுக்கு என் முன்னாடி இருக்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, எல்லாருமே என்ன தான் ப்ளேம் பண்ணாங்க, நான் தான் உன்னை கொலை பண்ணேன்னு. எல்லாருமே ஒரு மாதிரி அது எனக்கு டார்ச்சராக இருந்துச்சு, நான் என்னுடைய ரூமில் இருந்தேன், நான் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன் தெரியுமான்ற மாரி இந்த இடத்துல சொல்ல, அதனால் அவ்வளோ கஷ்டம் எனக்கு தான் வந்துச்சுன்ற மாரி இதுக்கு முன்னாடி இவங்க பட்ட அந்த கஷ்டத்தை பற்றி சொல்கிறாங்க. ஹீரோ இறந்ததுக்கு அப்புறம் இவங்க அனுபவிச்சது. அதே சமயத்தில் நீ இறந்து போயிட்டேன்னு நினைக்கும் போது என் முன்னாடி நிற்கிற, எப்பயுமே நீ தான் எனக்கு முன்னாடி வர, அதால தான் நீ இறந்து போன, என்னால் தான் நீ இறந்து போனேன்னு சொல்ல, ஹீரோயினுடைய கையை பிடிச்சி ராம்போன்னு கூப்பிட, நீ ஒன்றும் என்னை அப்படி கூப்பிடாத, என் பேர் ஹீவான்னு கூப்பிடுன்னு சொல்ல, ஹீரோ அப்படியே ஹீரோயினுடைய கையை ரொமான்டிக்காக பிடிச்சி, ஐ லைக் யூ ஹீவானுன்ற மாரி ஹை கான்டாக்ட் வச்சு ஹீரோ வந்து ஹீரோயினி கிட்ட ஒரிஜினலி கன்ஃபர்ஸ் பண்ணியிருப்பாரு. அப்படியே ஹீரோயினி அவங்க அப்பாவை பார்க்க அவங்க ஊருக்கு வந்திருக்காங்க. அவங்க அப்பாவுமே சியோலில் எப்படி போகுதுன்ற மாதிரி நல்லா விசாரிச்சுன்னு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஹீரோயினுடைய சிஸ்டர் வராங்க. அந்த இடத்துல அவங்க அப்பா தவறுதல ஹீரோயினுடைய சிஸ்டர் வேலை செய்கிற விஷயத்த உளர, அதில் ஹீரோயினி அது என்ன வேலைன்ற மாரி இந்த இடத்துல கேட்க, அவங்க அப்பா என்ன சொல்கிறான்னா, அது வந்து ஃப்ரீ டைவிங்னு சொல்கிறாரு, அதாவது கடலுக்கு அடியில் இந்த மாதிரி சிற்பிகளை தேடுறது, சில ஆராய்ச்சிகள் பண்ணுறது, அந்த மாதிரியான வேலை தான். அதை கேட்டு ஹீரோயினி கொஞ்சம் கடுப்பாயி, நீ போகாத, அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆந்து, நீ கேன்சல் பண்ணுறன்னும் போது அந்த சிஸ்டர் கடுப்பாயி, நான் என்ன உன்ன மாரி ரூமில் இருப்பேன்னு நினச்சியா, உன்ன மாதிரி டிப்ரெஷனில் எப்பயுமே ரூமில் ஒடுக்கி இருப்பேன்னு நினச்சியா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை என்னால் நீக்கி வைக்க முடியாது, நான் ஆல்ரெடி பிளேன் டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன்னு ஹீரோயினி கிட்ட கட்ட, ஹீரோயினி அதில் கடுப்பாயி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்படி அவங்க போய் நிற்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஆமாம், நீ எதுக்கு இவ்வளோ சோகமாக இருக்க, நீ ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லை, உங்ககிட்ட இருந்து பேட் எனர்ஜி வருது, அதில் நம்ம கொஞ்சோண்டு ஃபன் பண்ணுவோம், நீ ரொம்ப சேடாக இருக்கன்ற மாரி இந்த இடத்துல பேசுகிறாரு. நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு போவோமான்னு போது ஹீரோயினி எந்த இடம் இந்த பக்கம் ஹீரோ கிட்ட கேட்க, அப்படியே இந்த ஸ்டோரி ஃப்ளாஷ்பேக் போகுது. ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோ கிட்ட ஹீரோயினி, நீ எதுக்கு இவ்வளோ சோகமாக இருக்க, உங்ககிட்ட இருந்து பேட் எனர்ஜி வருது, நீ ரொம்ப சோகமாக இருக்க, நம்ம வேணா ஒரு நல்ல இடத்துக்கு போகலாமான்னு சொல்ல, ஹீரோ எங்கே போகலான்னு கேட்கும்போது, வா நான் உன்னை கூட்டின்னு போகிறேன்னு சொல்ல, அந்த இடத்துக்கு ஹீரோயினி கூட்டின்னு போகிறாங்க. அது வந்து ஹீரோயினியும் அவங்க ஃப்ரெண்ட் டேக்கியோங் இவங்க 2 பேரும் மீட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட்டா, இது இவங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாதா. அதாவது ஹீரோவை இந்த இடத்துக்கு கூட்டார, இந்த இடத்துல உனக்கு பிடிச்சது நீ வரையலாம், உன்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை இந்த இடத்துல நீக்கிக்கோன்ற மாரி அவங்ககிட்ட பெயின் பிரஷர் தந்து இங்கே என்ன தேவைப்படுதோ அதை வரன்ற மாரி இந்த இடத்துல சொல்ல, ஹீரோ கொஞ்சம் முழிக்கிறாரு. திடீர்னு ஹீரோ வந்து அவருடைய அப்பாவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவருடைய அப்பா வந்து அடிக்கடிக்கு இவங்க அம்மாவுக்கு காசு அமைச்சு விட்டுன்னு இருப்பாராம். அதே சமயத்தில் ஹீரோ அவருடைய அப்பாவை சரியா பார்த்தது இல்லையா, அவருடைய அப்பா உயிரோடு தான் இருக்காரு, இதனால ஹீரோவை பார்க்க வரலையா. அதை பற்றி ஹீரோ வருத்தமாக சொல்கிறாரு. என்னுடைய அப்பாவுக்கு என்னை பார்க்க பிடிக்கலன்னு நினைக்கிறேன்ற மாரி இந்த இடத்துல ஹீரோ வருத்தமாக சொல்ல, ஹீரோயினி நீ அவரை பார்க்க விரும்புறியான்னு சொல்லும்போது ஹீரோ அது ஒன்றும் எனக்கு சரியாக தெரியலன்னு போது ஹீரோயினி அவங்க கதையை சொல்கிறாங்க. எனக்கு 4 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, என்னுடைய அப்பா அழுதுன்னு இருந்தார். அந்த சமயத்தில் நான் வெகிலியா நீங்கள் எதுக்கு அழுவுறீங்கன்னு கேட்டேன். அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, என்னுடைய அம்மாவுடைய மெமரிஸ் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. நீ உங்கள் வருத்தமாக சொல்ல, நம்ம இங்கே ஜாலியாக இருக்க தானே வந்தோம், எதுக்கு சோகமாக பேசுகிறோன்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ண, ஹீரோயினி வந்து நீ தான் ஷூட்டிங் ஸ்டார் பார்த்ததே கிடையாதுன்ற மாரி அந்த இடத்துல ஒரு சின்ன ஷூட்டிங் ஸ்டார் வரைய, மேலே ஹீரோ சாட்டன் வரைய, அப்படியே உங்களுக்குள்ள லவ் போகிற மாரி இருக்கும்போது அந்த இடத்துக்கு டேக்கி அவங்க வந்துடுறாங்க. வரது மட்டும் இல்லாமல், நீ என்ன இங்கே பண்ணுற, நீ எதுக்கு இவனை இங்கே கூட்டாத, இது நம்மளுடைய சீக்ரெட் ஸ்பாட், இதை நீ ஸ்பாயில் பண்ணிட்டேன்ற மாரி அவங்க பயங்கரமாக ஹீரோயினை திட்ட,
அது மட்டும் இல்லாமல் நீ எதுக்கு என்னோட மெசேஜுக்கு ஆன்சர் பண்ணல, என்னோட அவன் தான் முக்கியமான்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜெலஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இந்த இடத்துல இவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. அப்படியே டேக் யாங் ஹீரோயினி கிட்ட கோவமாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு போக ஹீரோயினுமே ரொம்பவே கோவமாயிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ இருந்திருக்கும், ஹீரோயினியோட ஃபோட்டோ, அதையுமே கீழே போட்டு தான் போயிருப்பாங்க. அப்படியே இந்த ஸ்டோரி ப்ரெசென்ட்டுக்கு வந்தா ப்ரெசென்ட்டில் ஹீரோயினி டேக் யாங் கீழே போட்ட அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஹீரோ வந்து நீயும் டேக் யாங்கும் கனெக்டில் இல்லையா, நீ டேக் யாங்க்கு கால் பண்ணி டேக் யாங் எப்படி இருக்கான்னு கேட்கும்போது டேக் யாங் கொரியாவிலே இல்லை, டேக் யாங்கை பற்றி எனக்கு தெரியாது, நாங்கள் டச்சில் இல்லைன்ற மாரி ஒரு சொல்ல, அப்போ ஹாங் சுக்னு பேசினுக்கும் போது திடீர்னு செக்யூரிட்டி கார்டு வர ஹீரோயினி ஒழிஞ்சிக்க அந்த இடத்துல ஹீரோ எவன் வந்தா எனக்கு என்னன்ற மாரி ஹாங்சுக்கை பற்றி தான் பேசுகிறாரு. ஹாங்சுக்கு நம்ம கால் பண்ணணும், டக்குன்னு உன்னுடைய ஃபோன் தான்ற மாரி ஹீரோயினுடைய ஃபோன்லேருந்து ஹாங்சுக்கு கால் பண்ண அதே சமயத்தில் செக்யூரிட்டி கார்டு அங்கே இடத்த விட்டு போக அப்படியே ஹாங்சுக் ஹீரோ பண்ண காலை எடுத்துடுறாரு. ஹீரோயினி எதுவுமே பேசாமல் அந்த இடத்துல அமைதியாக இருக்க அந்த இடத்துல ஹீரோ வந்து அவருக்குன்னு ஒரு டைரி வச்சிருப்பாரு. அந்த டைரியில் ஹாங்சுக்கை மீட் பண்ணோம், ஹாங்சுக் கிட்ட பேசணும்னு புது வார்த்தைகள் எழுத ஹீரோயினி நீ என்ன பண்ணுற அதில் அப்படிலாம் எழுதாதன்ற மாரி இந்த இடத்துல கடைசியாக ஹீரோவுமே ஹீரோயினியை கன்வின்ஸ் பண்ணிடுறாரு ஹாங்சுக்கை பார்க்க. இப்படிலாம் ஒரு சீன் இருக்கேன். அப்படியே இந்த ஸ்டோரி ஃப்ளாஷ்பேக்கு போகுது. ஃப்ளாஷ்பேக்கில் ஹாங்சுக்கும் ஹீரோவும் பிளான் பண்ணுறாங்க. ஹீரோயினிக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் சண்டை நடந்திருக்குல்ல, அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு கிராஜுவேஷன் ட்ரிப்புக்கு இவங்க பிளான் பண்ணுறாங்க. அதில் இந்த ரிவரை எப்படி கடக்க போகிறோன்னு தெரியல, அதால் கிராஜுவேஷன் ட்ரிப்பை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னும் போது 2 பேருமே ஒருத்தர் கிராஜுவேஷன் ட்ரிப்புக்கு இந்த பக்கம் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஹாங்சுக்கு வந்து டேக் யாங்கை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. இந்தமாரி ஒரு பேக்கரி நேம்லாம் சொல்லி பக்காவை கன்வின்ஸ் பண்ணேன், இதான் நம்ம லாஸ்ட் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு ட்ரிப் போகலான்ற மாரி இந்த பக்கம் எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோயினையுமே ஹீரோ கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் இவங்க ட்ரிப்புக்கு போக ஹீரோயினி பஸ்ஸில் வரும்போது நம்ம ஹீரோவுக்காக எழுதின அந்த லெட்டர் தான் வச்சுன்னு வராங்க. அப்படியே இவங்க போகிற வழி முழுக்க என்ஜாய் பண்ண போக அந்த இடத்துல ஹீரோயினையும் அவங்க ஃப்ரெண்டும் மீட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. கொஞ்சம் ஆக்வர்டாக தான் கான்வர்சேஷன் போகுது. அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டு சாரி கேட்கறது மட்டும் இல்லாமல் எனக்கு நீ தான் இருந்தன்ற மாரி மாற்றி சொல்லின்னு அப்படியே அவங்க சேர்ந்துடுறாங்க. அப்படியே ஹாங்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கால் பண்ணிருப்பாங்க, அதாவது எக்ஸாமை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு எக்ஸாமை திரும்ப எழுதுன்னு சொல்லிட்டு அதுக்காக கால் பண்ணேன். ஹீரோவுமே நீ எக்ஸாம் எழுதலாமேனும் போது அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி ஹாங்சுக் சொல்கிறாரு. அவங்க அம்மாவே அவாய்ட் பண்ணுறாரு. எதுக்கு அவாய்ட் பண்ணுறாருன்னு அவருக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. அப்படியே ஹீரோ வந்து அந்த இடத்துல ஒரு கிரீட்டிங் கார்டாட்டம் இருக்கும், அதை எடுத்து எழுத ஹான்சுக்குமே ஆமாம் இந்த கிரீட்டிங் கார்டு யாருக்கு எனக்கான்ற மாரி கேட்க அந்த இடத்துல இவரு அப்படியே கொஞ்சம் முடிக்க ஓ உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கான்னு கேட்குறாரு. அதாவது நம்ம ஹீரோயினியை தான். ஆக்சுவலி நம்ம ஹீரோவுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஹாங்சுக் ஹீரோயின் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்ல அவள் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா. அதே சமயத்துல நீங்கள் 2 பேரையும் ஒருத்தர் தான் பார்த்துருக்கீங்க, நீங்கள் 2 பேருமே ஒரு நல்ல பேருன்னு சொல்லிட்டு ஹீரோவை அதை எழுத வைக்க அப்படியே ப்ரெசென்ட்டில் ஹீரோயினி ஹாங்சுக்கை பார்க்க வந்திருக்காங்க. ஹாங்சுக் வந்து இந்தமாரி ஒரு கோச்சாக இருக்காரு, ஸ்விம்மிங் கோச்சா. இப்படிலாம் இருக்கேன் அந்த இடத்துக்கு இவர் ஹீரோயினியை பார்க்குறாரு. ஹீரோயினி கிட்ட உட்காந்து பேசலான்னு பார்த்தா அவர் பிஸியாக இருக்கிற மாதிரி நடிக்க அதை ஹீரோ சொல்கிறாரு இவன் பிஸியாக இருக்கிற மாதிரி நடிக்கிறான்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோயினி ஒரு மாதிரி கான்வர்சேஷனே ஆக்வர்டாக இருக்குது. ஹீரோயினிக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஹீரோடைய கட்டாயத்தினால் தானே வந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஹாங்சுக்மே ப்ளீஸ் நீங்கள் வெளியே போங்க, எதுவுமே இங்கே பேசலைனா நம்ம எதை பற்றி பேசுறதுன்ற மாரி இந்த இடத்துல சொல்ல ஒரே அசிங்கமாக போச்சு குமார்ன்ற மாரி ஹீரோயினுமே வெளியே வர அந்த இடத்துல ஹீரோ நான் எதுவுமே பேச மாட்டேன், நீ திரும்ப போய் ஹாங்சுக் கிட்ட பேசு, எதுக்கு அப்படி பேசினன்ற மாரி இந்த இடத்துல இவர் பேசின்னு இருக்கேன். பின்னாடி ஹாங்சுக் வந்துடுறாரு. ஹாங்சுக் வந்து அந்த போர்ட் கேமை பற்றி பேசுகிறாரு. இவரும் ஹீரோவும் அடிக்கடிக்கு அந்த போர்ட் கேம் தானே விளையாடுவாங்க, அதை பற்றி இந்த இடத்துல டிஸ்கஷன் போக ஹீரோயினுமே என்னன்னு கேட்குறாங்க. திடீர்னு பின்னாடி ஆம்புலன்ஸ் போகுது. ஹீரோயினுக்கு பிடிஎஸ்டி இருக்கு. பிடிஎஸ்டி இருக்கிறதுனால ஹீரோயினுக்கு மயக்கம் வந்துடுது. ஆல்ரெடி ஹீரோ இருந்த அந்த நிகழ்வு ஞாபகம் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க, மூச்சு விட முடியல, பேனிக் ஆகிடுது. அப்படியே ஹாங்சுக் தான் எப்படியோ நிதானப்படுத்த அந்த இடத்த விட்டு ஹீரோ அப்படியே நடந்து போயிடுறாரு. அந்த இடத்துல ஹாங்சுக் ஹீரோயின் கூட ஒரு சின்ன வாக் நடந்து போகிறாரு. நடந்து போகும்போது 2 பேருமே கொஞ்சம் ஆக்வர்டாக பேசியிருக்காங்க. என்ன பேசுறதுன்னு தெரியாமல் சம்மந்தம் இல்லாமல் பேச அந்த இடத்துல ஹாங்சுக் தான் திடீர்னு ராம்போவை பற்றி பேச எதுக்கு ராம்போவை பற்றி பேசுகிறேன்னு ஹீரோயினி கேட்க அவர் வந்து நான் உங்ககிட்ட ராம்போவை பற்றி பேசணும், நம்ம என்ன தனியாக பேசலாமான்னு சொல்ல அந்த இடத்துல ஹீரோயினி நீ என்ன சொல்கிறன்ற மாரி அந்த இடத்த விட்டு வாட இவருமே பின்னாடி போகிறாரு. அப்படியே இந்த இடத்துல எல்லாருமே ஷூட்டிங் ஸ்டார் பார்க்க திடீர்னு ஹீரோயினிக்கு ஃபோன் கால் வருது. ஹீரோயினி அந்த ஃபோன் கால் எடுக்க அந்த ஃபோன் கால் எடுக்காமல் இருந்ததா இந்த இவங்க வாழ்க்கையை மாறி இருக்குன்னு ஹீரோயினிக்கு புரியலை. ஏன்னா அந்த ஃபோன் கால் தான் ஹீரோயினியோட லைஃபே சேஞ்ச் பண்ண போகுது. ஹீரோயினி ஷூட்டிங் ஸ்டாருக்குன்னு ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க. ஷூட்டிங் ஸ்டாரை தனியாக மட்டும் ஒரு இடத்தங்க ஃபெசிலிட்டியில் போய் பார்க்கலாம், அதுக்கான ஒரு ரெக்கார்டு இருந்திருக்கும். அதாவது ஷவர் ஃபெசிலிட்டின்னு ஒன்று, இந்தமாரி வெளியே பார்க்குறதும் ஃபெசிலிட்டியில் பார்க்குறதும் டிஃப்ரெண்ட்டாக இருந்து அதுக்கு ஹீரோயினி அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுவும் அவங்க நேம் போட்டு ஹீவானுன்னு சொல்லி தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதில் இவங்க ஹீரோ கிட்ட கங்க்ராச்சுலேஷன் பண்ணுற விதமாக ஹீரோவை தனியாக கூட்டின்னு போகிறாங்க. கூட்டின்னு போகிறது மட்டும் இல்லாமல் உனக்கு கங்க்ராச்சுலேஷன், நான் இந்தமாரி
ஷூட்டிங் ஸ்டாரை தனியாக பார்க்கறதுக்காக இந்தமாரி அப்ளை பண்ணியிருந்தேன், அதில் ஜெயிச்சிட்டோம், அதில் நீ தான் போக போகிற, ஹீவான் தான் பேசியிருக்கோம், இதான் நம்ம நேமை கடைசியாக மாற்றிக்க போகிற ஒரு தருணம், அதில் இதுக்கு மேலேருந்து நம்ம நேமை மாற்றிக்க தேவையில்ல, நம்ம நேமை வச்சு கூப்பிடலாம், இந்த ஹை ஸ்கூலும் கூடிய சீக்கிரம் முடிய போகுதுன்ற மாரி இவங்க சொல்லின்னு இருக்கேன். ஹீரோவுமே நம்ம நேமை மாற்றிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்ல, ஹீரோயினி கடைசியாக அவங்க எழுதின லவ் லெட்டரை ஹீரோ கிட்ட தந்துடுறாங்க. அப்படியே தந்துட்டு வெக்கமாக ஹீரோயினி அந்த பக்கம் போக, ஹீரோ நான் உங்ககிட்ட சொல்லுது பேசணும்னு ஆசைப்பட்றேன்ற மாரி பேசலான்னு இருந்தா ஹீரோயினி அப்படியே அந்த இடத்த விட்டு போக, ஹீரோமே அந்த ஷூட்டிங் ஸ்டாரை ஃபெசிலிட்டியில் பார்க்க கடைசியாக ஹீரோயினுடைய அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணுறாரு. அதில் ஹீரோயினி கன்ஃபர்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை பார்த்து ஹீரோ சந்தோஷப்படுறாரு. இந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போது லிட்ரலி எனக்கு கொஞ்சம் பக்குன்னு தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த சம்பவம் மட்டும் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் யோசித்தேன். ஏன்னா மியூசிக்கை போட்டு இந்த பசங்க நம்மளை அழுக வச்சிடுறானுங்க. அதெல்லாம் அது மட்டும் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அக்வர்ஸ் அது நடந்துச்சு. ஹீரோயினி இந்த இடத்துல சந்தோஷமாக ஷூட்டிங் ஸ்டாரை பார்க்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துன்னு இருக்க. அதே சமயத்துலேயே அந்த இடத்துல ஃபயர் ஜீன்ஸ் ஆம்புலன்ஸ்லாம் போக, இதை பார்த்து இவங்களும் பதறி அடித்து போக அந்த ஃபெசிலிட்டியில் மாட்டி ஹீரோ உயிருக்கு போராடின்னு இருக்காரு. ஹீரோயினியும் ஹாங்ஸுக்கும் கத்தின்னு இருக்காங்க. இப்படிலாம் இருக்க ஹாங்ஸுக்கு வந்து ஹீரோவை பற்றி தான் இந்த இடத்துல சொல்கிறார். அதே சமயத்துலேயே இவர் வந்து ஃபயர் ஃபைட்டர் தேர்வுக்கான எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணியிருக்காரு. அதுக்காக தான் இவர் வேலை செய்கிறாரு. ஏன்னா அந்த ராம்போடைய சம்பத்துலேருந்து இவர் திரும்ப வரல. அதை ஹீரோயினையும் புரிஞ்சுக்கிறாங்க. அவர் ஒன்றுமே ராம்போவை பற்றி சொல்கிறாரு. ரொம்பவே கதறி அழுவ ஆரம்பிக்கிறாரு. அவர் லிட்ரலி இந்த சீக்வன்ஸில் மனசோடைஞ்சு போயிட்டாரு. பின்னாடி வர்ற சாங் வேறு லெவலில் இருந்திருக்கும். போட்டார்னா காப்பிரைட் தான் போட்டுருவானுங்க. இருந்தாலும் கொஞ்சம் அமேசிங்காக இருக்கும். அப்படியே ஹீரோயினை நடந்து போகும்போது ஆல்டர்னேட்டிவா எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க. அதாவது ஹீரோ இவங்க கிட்ட பேசணும்னு சொல்லியிருப்பார் சில விஷயங்கள். ஹீரோயினி அந்த லெட்டரை தராம ஹீரோ கிட்ட அப்படியே பேசி போயிருந்தா ஹீரோவுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகாதுன்னு இவங்க யோசிக்கிறாங்க. அப்படியே ஹீவானுக்கு ஆப்ரேஷன் நடக்குதுன்னு அவங்க அப்பா ஆச்சரியத்தில் வரும்போது ஹீவான் உக்காந்துருக்க. மேலே ஹீவானுக்கு ஆப்ரேஷன் இருக்குன்னு போட்டிருக்க. ஒரிஜினலி அங்கே ஆப்ரேஷன் பண்ணுறது ராம்பு. அது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு ரொம்ப மனசொடைஞ்சி அந்த இடத்துல உடஞ்சி விழுறாங்க. அப்படியே ஹீரோயினி ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோவை பார்க்கறது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நான் சில பேரை பார்க்கணும்னு சொல்ல ஹீரோ யாருன்னு கேட்க, அந்த இடத்துல ஹீரோயினி உன்னுடைய அம்மா, என்னுடைய டீச்சர், இவங்க 2 பேரை நம்ம பார்க்கணும். அதோட உன்னுடைய பக்கெட் லிஸ்ட் ஃபினிஷ் ஆகிடும். நீ அப்புறம் நிம்மதியாக போயிடலாம், நானும் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. கதையோடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காமிச்சா அவர் இறந்ததை அவரால் தாங்க முடியல. அதில் ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக உக்காந்துன்னு இருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு கிரிம் ரீப்பர் நம்ம ஹீரோவுடைய சோலை கலெக்ட் பண்ண வந்திருக்காங்க. அவங்க நீங்கள் தானே கிம் ராம்பு, நீங்கள் பிறந்தது இந்த இயர் தானேன்னு சொல்லிட்டு அவரை கூட்டின்னு போக வர அவரால் இந்த இறப்பை ஏற்றுக்க முடியல. நான் இறந்துட்டானான்ற மாரி அவங்க கிட்ட வருத்தமாக கேட்க அவங்களுமே ஆமான்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் இறந்து எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னு கேட்கும்போது அவங்க செஞ்சுவரி லேட்டர்னு சொல்கிறாங்க. ஒரு 100 வருஷம் இருக்குன்றத சிம்பிளாக சொல்கிறாங்க. அதை ஹீரோவும் கேட்டு கொஞ்சம் வருத்தப்படுறாரு. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவருடைய இறப்பை நினச்சி அவர் இப்போதைக்கு வருத்தமாக இருக்காரு. அந்த லேடி கூட போக அந்த லேடியும் அவங்கள பற்றி சொல்கிறாங்க. அவங்கள பற்றி இப்படி அவங்க பேசின்னு வர அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா எப்படி கிரிம் ரீப்பர் ஆகுறதுன்ற மாரி இவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு. இதை தொடர்ந்து தான் இவர் கிரிம் ரீப்பராக ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியே ப்ரெசென்ட்டில் காமிச்சா ப்ரெசென்ட்டில் இவர் அந்த வியூவை என்ஜாய் பண்ண ஹீரோயினி அந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மாவை என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல, அப்படியா சரி அப்போ நம்ம போயிடலாமான்ற மாரி இவங்க கேட்க, என்ன நீ இவ்வளோ சீக்கிரமாக போயிடலாமான்னு கேட்குறேன்னு போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஹீரோ மழுப்பின்னு இருக்காரு. அதாவது ஹீரோவால் இந்த சுச்சுவேஷனில் அவருடைய அம்மாவை பார்க்குறத அவரால் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாரு. அதால் இப்படி பேச ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச யாருனாச்சும் உனக்கு தெரியுமான்ற மாரி கேட்க அந்த இடத்துல இவரும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு ஒருத்தவங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாரு. அது வேறு யாரும் கிடையாது, ஹீரோடைய 2வது அம்மான்னு சொல்லலாம். இவங்களை விட்டு இவங்க அப்பா போய் வேற ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு கம்பெனியோடைய சிஓவாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஹீரோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் நீ தானே ராம்புன்ற மாரி இந்த இடத்துல கேட்க ஹீரோ வந்து ஜுங்கேவானன்னு சொல்கிறாரு. என்னுடைய பேரும் இதில் எழுதியிருக்கு பாருங்கன்ற மாரி நேம் டேக்கு காமிக்க அவங்களுக்கு இது நல்லாவே ராம்புன்னு தெரியுது. இருந்தாலும் பெருசாக அதையும் காமிச்சிக்காம உனக்கு என்னாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்னை வந்து கூப்பிடுன்ற மாதிரி உங்களுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போக அதை இந்த இடத்துல ஹீரோ பார்த்துன்னு இருக்காரு. அப்படியே ஹீரோயினியும் அவங்க ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால அவங்களுடைய ஆர்ட் கேலரிக்கு போகிறாங்க. அந்த இடத்துல அந்த லேடியுமே பார்க்குறாங்க. அந்த லேடியுமே நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு போது நான் ஒரு ரிப்போர்ட்டர்னு ஹீரோயினியும் சொல்கிறாங்க. சரி உங்கள் ரிப்போர்ட்டர் கார்டை எடுத்து காமிக்க முடியுமான்னு இந்த பக்கம் இவங்க திடீர்னு கேட்க ஹீரோயினிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பின்னாடி நம்ம ஹீரோவும் நீ எதுக்கு ரிப்போர்ட்டர்னு சொன்ன, உனக்கு என்ன பைத்தியமானும் போது அவளுமே வந்து அவளுடைய ஸ்டூடெண்ட் ஐடியை எடுத்து காமிக்க அப்படியே இவங்க கஃபேவில் உட்காந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நான் பொய் சொன்னதுக்கு மன்னிச்சுக்கோங்கன்னு ஹீரோயினி சொல்கிறாங்க. ஹீரோயினி வந்து நான் இந்தமாரி மிஸ் கிம்மோடைய பையனுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. மிஸ் கிம்ன்றது ஹீரோயினியோடைய அம்மாவுடைய நேம் தான். அதை இவங்க சொல்ல
அதுக்கு என்னன்ற மாரி இவங்களுக்கு கேட்குறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, நான் அவங்கள பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு இவங்க சொல்ல, அவங்க இப்போதைக்கு யாரையும் பார்க்க மாட்டாங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு அந்த லேடி மழுப்பிக்கின்னு இருக்கேன். இந்த இடத்துல ஹீரோயினையும் எவ்வளவோ அவங்க கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி கேட்க, அப்படியே இந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை நமக்கு காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இந்தமாரி ஹீரோடைய அம்மா நின்றுன்னு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த லேடி வரது மட்டும் இல்லாமல், நீ இப்போதைக்கு ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கன்ற மாதிரி சந்தோஷமாக பேசியிருக்கேன். அந்த இடத்துல ஹீரோடைய அம்மாவுமே, உன்னுடைய லைஃப் எப்படி போகுது, அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது எப்படி இருக்குன்ற மாரி இந்த இடத்துல கேட்க, அது ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லை, அவரை நான் கூடி சீக்கிரம் டிவர்ஸ் பண்ண போகிறேன்னு அந்த லேடி சொல்கிறாங்க. ஹீரோடைய அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தமாரி அவங்க பையனை பற்றி பேசின்னு இருக்காங்க. அந்த இடத்துல இருக்கிற லேடியுமே, எனக்கு ஒரு பையன் வேணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன்ற மாரி இவங்க பேசின்னு இருக்கேன். இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் கொஞ்சம் நாட்கள் கடந்து போகுது. அந்த இடத்துல ஹீரோடைய அம்மா ஒரு ஆர்ட் கேலரியில் வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. அந்த இடத்துல பெருசாக கவலை இல்லாமல் இருக்கு. அந்த இடத்துல ஒரு நோட்டீஸ் இவங்க பார்க்குறாங்க. அது ஒரு பொக்கேயில். அதில் என்ன எழுதிருக்குன்னா, எனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு எழுதிருக்கு. அமிச்சது வேறு யாரும் கிடையாது, அந்த லேடி தான் எனக்கு டிவோர்ஸ் ஆகிருக்குன்னு அமிச்சிருக்காங்க. அப்படியே ஹீரோவும் ஹீரோயினையும் வெளியே போய் பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீ ஒன்றும் என்னுடைய அம்மாவை பார்க்க தேவையில்ல, அதுக்கு ஒன்றும் எந்தவித அவசியமும் கிடையாதுன்னு இவர் சொல்ல, ஹீரோயினுமே நான் எதுக்கு பார்க்கக்கூடாதுன்னு கேட்கும்போது, ஏன்னா எனக்கு கவலையாக இருக்குது, அவங்க இன்னும் நினச்சி கவலைப்படுவாங்களோன்னு, மேபி அவங்க உன்னை ப்ளேம் பண்ணலாம், எனக்கு கவலையாக இருக்குது, அவங்க என்ன மாரி யோசிப்பாங்க, அவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னும் போது அந்த இடத்துல ஹீரோயினையும், உங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க தான், நீ இறந்ததுக்கப்புறம் அவங்க என்னுடைய அப்பாவுடைய அந்த ஷாப்புக்கு வந்தாங்க, வரது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றி தான் சொல்லி வருத்தப்பட்டாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதுக்கடுத்து தான் அவங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு போயிட்டாங்கன்ற மாரி இதெல்லாம் இவங்க பேச, இது மொத்தத்தையும் ஹீரோயினி கேட்டிருப்பாங்க. ஹீரோயினியால் அந்த ஃபீலிங்ஸை அப்போ தாங்கி இருக்க முடியாது. அப்படியே நம்ம போன எபிசோடில் பார்த்த அந்த ஜூனியர் லேடியை காமிக்கிறேங்க. அந்த ஜூனியர் லேடிக்கு சின்னதாக ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆகுது. அது என்னன்னா, என்னமோ ஒன்று தப்பாக நடக்க போகுது, அது ஹீரோயினிக்கு நடக்க போகுதுன்னு இவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குது. அப்படி ஏன் இருக்குது, நான் எதுக்கு ஹீரோயினை பற்றி கவலைப்படுறேன்னு இவங்க யோசிச்சுன்னு இருக்காங்க. அப்படியே ஹீரோடைய கிரிம் ரிப்பர் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ எல்லாரும் இறந்ததை சொல்லும்போது எல்லாரும் ஹீரோவை வண்டியாக திட்டுறாங்க. அதில் ஒரு பாட்டி கிட்ட இவர் இந்த மாதிரி நீங்கள் இறந்துட்டீங்கன்ற மாரி அதெல்லாம் பற்றி பேசின்னு இருக்கும்போது எதிர ஹீரோயினி நடந்து போகிறாங்க. அந்த விஷயத்த ஹீரோ கொஞ்சம் ஷாக்கிங்காக பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினியை அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறாரு. ஹீரோயினி ஒரு இடத்துல மழை பெய்யும் போது அழுக, அதை பார்த்தோன்னே ஹீரோ கஷ்டமாய் அவர் கொடை பிடிக்கிறாரு. ஹீரோயினி அப்பயும் அழுதுன்னு தான் இருக்காங்க. அப்படியே இந்த சீன்லாம் நமக்கு காமிக்க, அப்படியே இந்த இடத்துல ஹீரோயினி அவங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஏன்னா அந்த லேடி அட்ரஸ் தந்துட்டாங்களே என்னமோ. அப்படியே இந்த இடத்துல ஹீரோ வந்து, நீ எல்லாத்துக்கும் ரெடியாக தானே இருக்க, பக்காவை போய் பேசு, நான் இங்கே இருக்கேன். ஹீரோயினியும் சரின்னு உள்ளார போகிறாங்க. அந்த இடத்துல அவங்க அம்மா ஆர்ட்டை பற்றி சில பேர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை ஹீரோயினி பார்க்குறாங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் வெளியே நடந்து போய் பேசுகிறாங்க. அந்த இடத்துல, நீ எதுக்கு என்ன இவ்வளோ நாள் கழித்து பார்த்துக்கிற, என்னை எதுக்கு நீ பார்க்க வந்த, எதனாச்சும் ரீசன் இருக்கான்னு கேட்குறேன். அதெல்லாம் எதுவும் கிடையாது, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்ற மாரி இந்த இடத்துல சந்தோஷமாக இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கின்னு வராங்க. அந்த இடத்துல ஹீரோயினி திடீர்னு அவங்கள நிற்க சொல்கிறது மட்டும் இல்லாமல், இந்தமாரி ஹீரோயினி, இந்தமாரி நான் உங்ககிட்ட அப்பாலஜிஸ் கொடு, ஒழுங்காக கேட்கல, இந்தமாரி உங்கள் பையன் திரும்ப வீட்டுக்கு வராதுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் காரணன்ற மாரி அவங்களே ப்ளேம் பண்ணிக்க. அந்த இடத்துல நிற்கிறேன் அந்த லேடியுமே, நீ ஒன்று எதுக்கும் காரணம் கிடையாது, நீ கவலைப்படாதன்னு ஆறுதல் படுத்தின்னு இருக்காங்க. அப்படியே உள்ளார போய் இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. அந்த இடத்துல இந்த அம்மா இவங்க பையனை எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கன்ற விஷயத்த ரொம்ப எமோஷ்னலி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தோன்னே ஹீரோயினிக்கு அவங்க பையனை இவங்க ஒரு வாட்டியாச்சும் பார்க்கணுன்னு தோணுது. அதில் வெளியே கிம் ராம்பு நீ எங்கே இருக்கேன்னு கத்த, அந்த இடத்துல ஹீரோ வந்து என்னமோ ஒரு சுவிட்ச் பாக்ஸில் நோட்டிக்கின்னு இருக்காரு. அங்கே என்னடா பண்ணுறன்ற மாரி வேகமாக ஹீரோவை கொட்டார. ஹீரோவுமே என்ன பிரச்சனைன்னு சொல்லுன்ற மாரி இந்த இடத்துல கேட்க, கடைசி அவங்க அம்மா இருக்கக்கூடிய ரூமில் ஹீரோவை அவங்க அடிச்சிடுறாங்க. ஹீரோ அங்கே பார்க்கும்போது அவங்க அம்மா ஹீரோவுடைய அந்த கோட்டை எடுத்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஹீரோவும் அவங்க அம்மாவை கட்டி பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் குட் பாயின்னு சொல்கிறாரு. அவங்க அம்மாவுமே ஹீரோவுடைய அந்த கோட்டை பார்த்து பாயின்னு சொல்ல, அப்படியே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு எமோஷ்னல் கனெக்ட் போக, ஹீரோவுடைய கோட்டை இவங்க எடுத்திருப்பாங்களே அதை ஸ்ட்ரெயிட்டாக அவங்க ஹீரோயினி கிட்ட தராங்க. இதை நீ போட்டுக்கோ, இதை நான் ராம்போடைய ஞாபகமாக வச்சுருந்தேன்னு சொல்ல, ஹீரோயினுமே தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லும்போது திடீர்னு அங்கே லைட் எரியுது. நம்ம ஹீரோ சுவிட்ச் பாக்ஸில் இதுக்காக தான் நோண்டின்னு இருப்பார். இது ரொம்ப அழகாக இருக்குது, இதை எப்படி பண்ணன்ற மாரி அவகிட்ட சந்தோஷமாக பேசின்னு இருக்கேன். ஆமாம் இது ரொம்ப அழகாக இருக்குன்னு போது ஹீரோயினி திடீர்னு சோகமாயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா இதான் கடைசி பக்கெட் லிஸ்ட். இந்த பக்கெட் லிஸ்ட் முடிஞ்சிச்சுன்னா ஹீரோயினியை விட்டு போயிடுவார். ஏன்னா இவர் ப்ராமிஸ் கூட பண்ணியிருப்பார், இந்த பக்கெட் லிஸ்ட்லாம் ஃபினிஷ் ஆனவொடனே நான் ஒன்ஸ் உன்னை விட்டு போயிடுவேன், நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் உன்னை திரும்ப பார்க்க மாட்டேன்னு அவர் சொல்லியிருப்பார். அதை ஹீரோயினி வச்சு கொஞ்சம் சோகமாகிறது மட்டும் இல்லாமல் அங்கே நின்று இருந்த ஹீரோடைய அம்மா கிட்ட நான் இதை வரேன்ற மாரி வேகமாக ஓடுறாங்க. ஹீரோடைய பேரை கத்திக்கிட்டே இவங்க காட்டுக்குள்ளார ஓட, அந்த இடத்துல ஹீரோவுமே இருக்காரு. அப்போதே அவங்களுக்கு மூச்சை வருது. ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவை
பார்க்கறது மட்டும் இல்லாமல் மொத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ளார இப்படியே டச்சிங் போக அந்த இடத்துல ஹீரோயினி, நான் சாகிறத நினச்சி கவலைப்பட்டதில்லை, நான் அந்த சீக்வன்ஸில் ஸ்டெக்காக இருந்துட்டேன், நீ இறந்ததை நினச்சி தான் நான் எப்பயும் கவலைப்பட்டேன், என்னுடைய வாழ்க்கையை நான் இன்னும் வாழலை, உன் கூட இன்னும் ஒரு வாரம் இருக்கணும்னு எனக்கு ஆசைப்படுது, ஆனால் இப்போ தான் டைம் இல்லையே, அதான உண்மை, இன்னும் எனக்கு உன் கூட இருக்க ஆசையாக இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. அப்படியே ஹீரோயினி ஆறுதல் பண்ணிருக்கேன். அப்படியே இந்த மாதிரி ஹீரோ கிரிம் ரிப்பராக இருக்கும்போது காமிச்சா அந்த சமயத்தில் ஹீரோவுக்கு ஒரு வாரத்தில் ஹீரோயினி இறக்க போகிற நியூஸ் தெரிய வருது. அதுவும் அவங்க தற்கொலை பண்ணி இறக்க போகிற விஷயம் இவருக்கு தெரிய வர அப்படியே இந்த இடத்துல காமிச்சா எல்லாமே முடிஞ்சு வெடிஞ்சு இருக்கு. ஹீரோயினியும் இங்கே இருந்த நட்சத்திரங்கள் எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு பார்த்தியா, இப்போ எதையுமே காணோன்ற மாரி இவங்க பேசின்னு இருக்க. பக்கத்தில் இருக்கிற ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நட்சத்திரம் ஒன்றும் காணாமல் போல, நட்சத்திரம் அதே இடத்துல தான் இருக்குது, இங்கே பிரைட்டாக இருக்கிறதால தான் நமக்கு தெரியல, நீ உன்னுடைய கண்ணை மூடி பாரு அப்போ உனக்கு தெரியும்னு இவங்க பேசின்னு இருக்கேன். அப்படியே ஹீரோயினியும் ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த தர, ஹீரோவும் இது என்னன்னு கேட்க, ஹீரோயினி வந்து இதான் என்னுடைய பக்கெட் லிஸ்ட், இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளார இந்த பக்கெட் லிஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரி, இந்த பக்கம் ஹீரோவுமே ஹீரோயினிக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஹீரோயினி வந்து அவங்க சிஸ்டருக்கு ஃப்ரீ டைவிங் ஷூஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு கோர்ட்டுமே எடுக்கிறாங்க. அப்படியே வீட்டுக்கு இவங்க வராங்க. வரும்போது அவங்க அப்பா ஹீரோயினிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்காரு, அதுவும் செம காஸ்ட்லியாக இருந்து, இதை நான் வேணாம் தான் சொன்னேன், சிஸ்டர் தான் எடுக்க சொன்னான்ற மாரி இவங்க பேசின்னு இருக்கேன். அதை ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது ஹீரோயினி வேணான்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஹீரோயினியால் அதை ரிட்டர்னும் பண்ண முடியாது. சரி, நீ இப்படிலாம் இருக்கும்போது ஹீரோயினி அவங்க வாங்கி அந்த விஷயத்த இந்தமாரி அவங்க சிஸ்டருக்கும் அப்பாவுக்கும் கொடுக்குறாங்க. அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சிஸ்டரும் இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா ஹீரோயினி கிட்ட பேசுறாங்க. லாஸ்ட் டைம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார சண்டை ஏற்பட்டிருக்கும், அதெல்லாம் சால்வ் ஆகி இந்த இடத்துல இவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே இந்த இடத்துல ஹீரோவும் ஹீரோயினியும் செமையை என்ஜாய் பண்ணிருக்காங்க. இவங்களோட பக்கெட் லிஸ்ட்டை ஒன்னா ஃபினிஷ் பண்ண அதே சமயத்தில் ஹீரோயினிக்கு அவங்க சீனியர் கால் பண்றாங்க. அதை ஹீரோயினி எடுக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. ஹீரோ தான் அதை எதனாச்சும் பிரச்சனையா இருக்க போகுது, அவங்களுக்கு என்னாச்சும் தெரிஞ்சுக்கலான்னும் போது சரி நீ உங்களும் சீனியருடைய கால் எடுக்க. சீனியரும் ஹீரோயினி கிட்ட கொஞ்சம் குழப்பமா பேசுறாங்க. அதாவது நீ எங்கே இருக்க, நீ தனியாக இருக்கியான்னு கேட்க அந்த இடத்துல இவங்களும் எதுக்கு அதை கேட்குறேன்னு போது, அதாவது இன்னைக்கு ஃபயர் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது, ஃபயர் ஒர்க்ஸ் நடக்க போகுது, அதை நம்ம வேணும்னா பார்க்கலாமான்ற மாரி இந்த இடத்துல இவங்க சொல்ல, அந்த இடத்துல ஹீரோயினியும் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, என்னால் உங்க கூட ஃபயர் ஒர்க்ஸை பார்க்க முடியாதுன்னு டக்குன்னு ஃபோன் காலை கட் பண்ண. அந்த இடத்துல சீனியருமே எல்லாமே அந்த கிரிம் ரிப்பரால் வந்த பிரச்சனைன்னு ஹீரோவை சொல்கிறாங்க. அப்படியே இந்த இடத்துல ஹீரோயினி மாடியிலேருந்து குதிக்கிற மாரி ஒரு இல்யூஷன் இந்த பக்கம் சீனியருக்கு வந்துருக்கும். அதை இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீரோவை யாராலையும் பார்க்க முடியாது, இவங்களால பார்க்க முடியறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹீரோயினிக்கும் இவங்களுக்கும் இருக்கிற கனெக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் டைம் இவங்க பார்க்கும்போது ஹீரோவும் ஹீரோயினியும் இவங்களை முட்டியிருப்பாங்க. அந்த சமயத்தில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கும். அது மூலியமா இந்த பொண்ணால நம்ம ஹீரோவை பார்க்க முடியும். ஒரு சமயத்தில் ஹீரோ வரக்கூடாதுன்னு உப்பு போட்டுன்னு இருப்பாங்க, அதை தாண்டி ஹீரோ வர அவங்களும் ஒரு மாதிரி பயந்து நான் அந்த இடத்த விட்டு ஓட. அதை ஹீரோ பார்த்துட்டு உன்னால என்னை பார்க்க முடியுது தானே, நீ உண்மையை சொல்லுன்னு சொல்லும்போது ஆமாம் என்னால் பார்க்க முடியுது, உனக்கு என்ன பிரச்சனை, நீ எதுக்கு இங்கே இருக்கன்ற மாரி இந்த இடத்துல இவங்க கேட்டுன்னு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோவும் எனக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும், அவளை நான் பாதுகாக்கணும்னு ட்ரை பண்ணுறேன், அதே சமயத்தில் நீ ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, அந்த நாளில் நீ அவளை காப்பாற்றுன்ற மாரி ஒரு சின்ன இன்ட்டு மட்டும் தராரு, ஃபுல்லாலாம் சொல்ல. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஃபயர் ஒர்க்ஸோடைய போர்டை பார்த்து இந்த மாதிரி நான் அவள் கூட ஃபயர் ஒர்க்ஸை ஒன்றா பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு இவர் சொல்ல. அப்படியே இது ப்ரெசண்ட்டுக்கு வந்தா சீனியர் வந்து டீச்சர்கிட்ட எனக்கு ஹீரோயினுடைய அட்ரஸ் வேணும்னும் போது டீச்சர் இதெல்லாம் எங்களால் தர முடியாது, அதெல்லாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன், அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் ஹீரோ ஹீரோயினி இந்த இடத்துல உட்காந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணியிருக்காங்க சீனரியை. அப்படியே அந்த பழைய விஷயங்களாம் பேசியிருக்கேங்க. அதே சமயத்தில் ஹீரோயினி கொஞ்சம் சோகமாக, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது நான் சாகிறதுக்கு, சூரிய வெளிச்சம் இல்லைனா நான் செத்துருவேன் தானே, இந்த சூரிய உதயம் முடியும் போதுன்னும் போது ஹீரோ அதுக்கு பதில் சொல்லாமல் உன்னோட பேக்கை ரெண்டு பேர் திருடின்னு ஓடுறாங்கன்னு சொல்ல, ஹீரோயினியும் என்னன்னு திரும்பி பார்க்கும்போது ரெண்டு பேர் தெரிச்சின்னு ஓட, அவங்கள ஹீரோயினி தெரிச்சின்னு ஓடுறாங்க, அதுவும் ஹீரோவை கூட்டுக்குன்னு. அதே சமயத்தில் அந்த பசங்க பேக்கை போட சரி ஹீரோயினியும் அந்த பேக்கை பிடிச்சிட்டு கொஞ்சம் சிரிக்கிறாங்க. அப்படியே சன்செட் ஆக போகுது. அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறான்னா நீ எந்த வித தப்பான முடிவும் எடுத்துறாருன்ற மாரி சொல்ல, ஹீரோயினுமே நான் எப்படி சாக போகிறேன், நீ வெறும் இந்த வாரம் தான் சொன்னேன், அதாவது இந்த நாள் தான் நான் சாக போகிறது, அது எப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறேன்னா நீ எதை நினச்சி கவலைப்படாத, எதுக்கு உன் மேலே ஃப்ரேம் போட்டுக்காதன்னும் போது ஹீரோயினி நீ உண்மையாலுமே எதுக்கு இங்கே வந்த, என்னை கூட்டிக்கிட்டு போகவா இல்லை என்னை காப்பாற்றவா, உனக்கும் எனக்கும் என்ன ஃபீலிங்ஸ்னு இந்த பக்கம் கேட்க, ஹீரோ ஓப்பனாகவே நீ தற்கொலை தான் பண்ணிக்க போகிறேன்னு இன்ட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. அவர் ஓப்பனாகவே நீ தற்கொலை தான் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னாங்க, நீ எந்த வித தப்பான முடிவும் எடுத்துடாதுன்னு சொல்லிட்டு தான் இவர் இன்ட்டு கொடுத்துட்டு போகிறாரு. ஹீரோயினிக்கும் அவங்க
அவங்க எப்படி சாக போகிறாங்கன்ற விஷயம் நல்லாவே புரிஞ்சுது ஹீரோ சொன்னதில். அதில் நீ என்னை விட்டு போகாத, நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு நரகமாக இருக்கும், ப்ளீஸ் என்னை விட்டு போகாத கிம் ராம்புன்னு இவங்க கத்த. அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறான்னா, கிம் ராம்புவா, அதெல்லாம் கிடையாது, நான் உன்னை விட்டுட்டு இந்த சமயத்தில் போகிறேன். இந்தமாரி ஹீவானோ கிம் ராம்பு நீ தான், நான் இந்த இடத்த விட்டு போனாலும் என்னுடைய மெமரிஸ் உனக்குள்ளார இருக்கும், அதை நீ மறந்துடாத. நான் உன் கூட இல்லை தான், ஆனால் என்னுடைய மெமரிஸ் இருக்குது. எந்த வித தப்பான முடிவும் அகெயின் நான் சொல்கிறேன், எந்த வித தப்பான முடிவும் ப்ளீஸ் தயவு செஞ்சு எடுத்துடாதன்ற மாரி இந்த இடத்துல சொல்லிட்டு அப்படியே ஹீரோ இன்வென்சிபிள் ஆயிடுறாரு. அப்படியே அந்த இடத்துல இருட்டாயிடுது. ஹீரோயினி செம பெயினில் அவங்க வீட்டுக்கு வந்துக்கின்னு இருக்காங்க. அவங்க என்ன செய்யறதுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியல. அப்படியே நமக்கு சீனியரை காமிச்சா எப்போ ஃபயர் ஒர்க்ஸ் நடக்குன்னு ஒரு பயத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி எப்போ ஃபயர் ஒர்க்ஸ் நடக்குன்றதை பற்றி பேசும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாரை பற்றி மென்ஷன் பண்ண, அந்த பார் ஹீரோயினியோடைய வீட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதை கேட்டோடனே ஹீரோயினி பில்டிங்லேருந்து கீழே விழ போகிறாங்களே, அந்த இல்யூஷன் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் கரெக்டாக எங்கே அந்த பார் இருக்கோ அவங்க ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு வேகமாக அந்த பாருக்கு ஓடுறாங்க. இவங்களுக்கு வந்த அந்த இல்யூஷன் மூலியமாக கடைசியாக ஹீரோயினியோடைய வீடு இருக்கிற இடத்துக்குமே வர ஹீரோயினி ஒரு சூசைட் லெட்டர் எழுதிட்டு அப்படியே கீழே குதிக்கலான்னு இருக்கேன். அந்த இடத்துக்கு இவங்க வராங்க. வேகமாக மாடியில் ஏறி வர ஹீரோயினி குதிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. ஹீரோ நீ அந்த மாதிரியான முடிவு மட்டும் எடுத்துடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துக்கு இந்த சீனியர் வரது மட்டும் இல்லாமல் நீ தயவு செஞ்சு அப்படி பண்ணாத, அதை ஒன்றும் அவன் விரும்ப கிடையாதுன்னு ஓப்பனாகவே ஹீரோவை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க, அந்த கிரிம் ரீப்பரை பற்றி. இப்படி சொல்லும்போது அந்த இடத்துல பக்கத்தில் ஹீரோ வந்துடுறாரு. அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் கண்டிப்பாக இதை ஆசைப்பட மாட்டேன், நான் உன் கூட ஃபயர் ஒர்க்ஸை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னு சொல்ல அப்படியே ஃபயர் ஒர்க்ஸை பார்க்க ஹீரோயினியும் எனக்கு நீ தான் வேணும், நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு நரகமாக இருக்கணும் போது நான் இல்லாத வாழ்க்கையை நீ வாழு, நீ தான் ஜுங்ஹி வானோ, அதுக்கு அடுத்ததா கிம் ராம்பும் நீ தான், அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. நான் இந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டாலும் என்னுடைய மெமரிஸ் எப்பயுமே உனக்குள்ளார இருக்கும், இதை நான் சொல்கிறேன்ற மாரி அந்த இடத்த விட்டு ஹீரோ அப்படியே இன்வென்சிபிள் ஆகிடுறாரு அகெயின். அப்படியே ஹீரோயினி ஒரு சந்தோஷமான லைஃப் வாழற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அந்த இடத்துல இவங்க அப்பாவுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணுறது அப்படி இப்படின்லாம் பண்ணிருக்காங்க. அதேமாரி அந்த சீனியர் கூடயும் கிடைக்கிறப்பெல்லாம் டச்சில் இருக்காங்க. இப்போதைக்கு அதிக ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிம் ராம்போடைய இறப்பி இவங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஆனால் அதை விட்டு இவங்க மீண்டு வந்துட்டாங்கன்னு தெரிய வருது. அந்த ஒரு மூமெண்ட் இவங்கள மாற்றிடுச்சுன்னு தெரியுது. அந்த இடத்துல ஸ்ப்ரிங் ஏற்பட்டுன்னு இருக்கேன். அந்த சமயத்தில் இவங்க கிராஜுவேஷன் டேவை பற்றி பேசின்னு இருக்காங்க. இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் அப்படியே ஹீரோவை பற்றியும் கொஞ்சம் சந்தோஷமாக பேசின்னு இருக்காங்க. அப்படியே அந்த ப்ளோசம் ஃப்ளவர்ஸை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே ஹீரோயினி அவங்களுக்கான வேலையை தேடினாங்க. ஹீரோயினி ஸ்கூல் டைம்லேயே இந்தமாரி அதிகமாக லெட்டர்ஸ் எழுதுவாங்க. அந்த லெட்டரையே இவங்க ஒரு பிஸ்னஸாக மாற்றிட்டாங்க. இவங்க லெட்டர் எழுதுறாங்களே அதை ஒரு எக்ஸிபிஷனில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அது அதிக பேர் பார்க்குற மாரியும் இவங்க கிரியேட் பண்ணுறாங்க. அந்த லெட்டரில் ஹீரோவை வர்ணிச்சு தான் எழுதியிருக்காங்க. அப்படியே ஹீரோயினி அவங்க கண்ணை மூடி அந்த லெட்டரை பார்க்க அந்த லெட்டர் மொத்தமே ஹீரோயினி அதாவது ராம்பு அதுக்கு அடுத்ததா ஜுங்ஹி வானா சேஞ்ச் ஆகுது. அதை பார்த்து ஹீரோயினி நீ ஒன்றும் என்னை விட்டு பிரியலைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, நீ என் கூட தான் இருக்க, அதை நான் ஃபீல் பண்ணுறேன்னு ஹீரோயினி அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ண. அப்படியே இந்த கதை இதோட ஃபினிஷ் ஆகுது. சிம்பிளாக என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, இறப்புன்றது எப்பயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுலேயே நம்ம ஸ்டெக் ஆகிட்டோன்னா மொத்தமாகவே நம்ம லைஃப்பை அது பாழாக்கிட்டோம். அதுக்கான ஒரு மூமெண்ட் வர வரைக்கும் அந்த விஷயத்தை விட்டு நம்மளால் வர முடியாது. அது ஒரு PTSDயாக தான் நமக்குள்ளார இருக்கும். அதை தாண்டி நம்ம எப்படினாச்சும் வரணுன்ற விஷயத்தை தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த சீரீஸில் சொல்ல வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க நம்மளை விட்டு போக தான் செய்கிறாங்க, ஆனால் அவங்களோட மெமரிஸ் நம்மளை விட்டு போகிறது கிடையாது, நம்ம கூடயே தான் இருக்கும். அதை வச்சுக்கின்னு நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம பார்த்துக்கணும். அதே சமயத்தில் நம்ம கூட அவந்த ஒரு ஆள் மட்டும்தான் இல்லை, இருந்தாலும் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க எல்லாருமே இருக்காங்க. ஒருத்தர் உங்கள் கூட இல்லைன்னா அவருடைய மெமரிஸை வச்சு சந்தோஷமாக இருங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பினஸை க்ரியேட் பண்ணுங்கன்ற விஷயத்தை தான் சிம்பிளி இந்த சீரீஸில் சொல்ல வந்திருக்காங்க. ஒரு நல்ல மெசேஜை இந்த சீரீஸில் உங்களுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த சீரீஸ் மூலியமாக என்ன கற்றுக்குனீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். முக்கியமாக உங்கள் ரேட்டிங்கை கமெண்ட் பண்ணிட்டு போங்க, கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு மேலே நம்ம சொல்ல வர்றது கிடையாது. இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னாலாசமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஆஃப் அண்ட் கைஸ் வரட்டேன்.